அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இனிய முடிவு கொண்ட விறுவிறுப்பான வித்தியாசமான குடும்ப நாவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தொழிலதிபர் சண்முகம் காலை நேரத்திலேயே நேபாள நாட்டின் நிலநடுக்கத்தை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தார். குளித்து டவலால் தலை துவட்டியபடியே வந்தாள் மனைவி கமலவேணி. ஏங்க, மணி என்ன 8, பேப்பரை புரட்டி ஒரு எழுத்து விடாமல் படிச்சிங்க. இப்போ டிவி முன்னால் உட்கார்ந்து என்ன அப்படி பார்க்குறீங்க? கமலவேணி நேபாள நாட்டில் ஏற்பட்ட பேரழிவையும் உயிர் போனவங்களை அப்புறப்படுத்துவதையும் காட்டினாங்க. ஆயிரக்கணக்கானோர் உயிருக்கு போராடுவதையும் காட்டினாங்க. அதான் பார்க்கிறேன். இதுதான் பார்க்க வேண்டிய நேரமா? என்ன காரியத்துக்கு போகிறோங்கிறத நினச்சி பாருங்க. அதை விட இது முக்கியமா? முக்கியம்தான். காட்டுறப்ப தானே பார்க்க முடியும். எப்போ வேணும்னாலும் பார்க்க முடியுமா? எத்தனையோ உயிரை காவு கொண்டதை பார்த்து மனிதனுக்கு மனிதன் பரிதாபப்படுவது தான் மனிதநேயம். பார்த்தா போன உயிர் திரும்பியா வரும். அந்த நேயம் இந்த நேயம்னு பேசுகிறீங்க. புறப்படுங்க, நேரமாகுது. நீ சொல்கிற மாதிரி எதுவும் வராது. பார்த்து ஒரு ஆதங்கம் பரிதாபம் காட்டுறேன். நம்மளால் இதைத்தானே செய்ய முடியும். ஆமாம், நீங்கள் காட்டுற பரிவு மனிதநேயத்தில் தான் செத்துப்போனவங்க பழைச்சி வருவாங்க. காலையில் என் கோபத்தை தூண்டாதீங்க. எதுவும் பேசவில்லை. இனி உட்கார்ந்திருந்தால் அவளுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் என்று தொலைக்காட்சியை ஆஃப் பண்ண மனமில்லாமல் ஆஃப் பண்ணிவிட்டு எழுந்தார். அரை மணி நேரத்தில் புது மாப்பிள்ளையாக ரெடியானார். இப்போதாங்க அழகா இருக்கீங்க. உன் பாராட்டுக்கு பஞ்சமில்லை கமலவேணி. நான் பாராட்டாமல் யார் பாராட்டுவதாம் உங்களை? காவியாவுக்காக வாங்கி வந்ததை மறந்துடாமல் எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்டேங்க. டிரைவர், காரை எடுப்பா. கார் புறப்பட்டவுடன் வேலையாளிடம் பத்திரம் எல்லாம் என்றார் கமலவேணி. பார்த்துக்கிறேன்மா. கார் கேட்டை விட்டு வெளியே வந்தது. மணி 9. என்னங்க, 12 மணிக்கு கோயம்புத்தூர் போயிடுவாங்களா? போயிடும். கார் வாகன நெரிசலையும் ஜன நெரிசலையும் சமாளித்து எறும்பு போல ஊர்ந்து கொண்டிருந்தது. ஏங்க, பெரிய டவுன் நம்ம ஊர். ரோடு வசதிகள் குறைவு. அவசரத்துக்கு போக முடியுதா? அரசியல் நடத்துகிறவங்கள தான் போய் கேட்கணும். ஏங்க, அரசியல் உங்களுக்கு பிடிக்காதா? அரசியலெல்லாம் அண்ணா காமராஜர் காலத்தோட தலைமுழுகிட்டேன். எல்லா அரசியல் கட்சியும் பொதுநலத்தில் அக்கறல்ல, சுயநலம்தான் முக்கியம்னு இருக்கிறதால பிடிக்கல. நல்லது தாங்க. கார் நகரை விட்டு அவுட்டரில் போய் கொண்டிருந்தது. காலை நேரம் வெயில் இல்லாததால் காற்று மனதிற்கு இதமாக இருந்தது. ஏங்க, விவசாய நிலம் வீட்டு மணியாக மாறியே போகுதே. இதை தடுக்க மாட்டாங்களா? முடியும், நீ மந்திரியானால். கேலிதான் உங்களுக்கு எப்பவும். நீங்கள் ரொம்ப பங்க்சுவாலிட்டிங்க. எதிலுமே அப்படி இல்லைனா கரூர் நகரில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் பெரிய தொழிலதிபராக ஆக முடியுமா? கடின உழைப்பு, விடாமுயற்சி, நாணயம், அந்த 3 தான் என்னை உயர்த்தியது. கரூரில் பெரிய தொழிலதிபர் நான். என் மகன் கோவை நகரில் பெரிய தொழிலதிபராக ஆக போகிறான். ஆகட்டுங்க. கார் கல்லூரி கேட்டின் முன் நின்றது. பல ஏக்கரை விழுங்கி பெரிய கல்லூரியாய் அலங்காரமாய் இருந்தது. VN கல்லூரி. அங்கு இல்லாத படிப்பே கிடையாது. அந்த அளவுக்கு கோவையில் பிரசித்தி பெற்றது. சண்முகமும் கமலவேணியும் கார்டை காட்டி வாட்ச்மேனிடம் அனுமதி பெற்று உள்ளே போனார்கள். வெயிட்டிங் ஹாலில் அமர்ந்திருந்தனர். காவியா சுடிதாரில் அண்ணனடை நடந்து வந்தாள். அம்மா அப்பாவை கண்டதும் அப்படியே கட்டி தழுவி கொண்டாள். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கோம். நீ தான் இழைச்சி போயிட்டா. அப்படி இல்லைம்மா, நான் எப்பவும் இருக்கிற மாதிரி தானே இருக்கேன் என்றாள் காவியா. உன்னையே நீ பார்த்தா அப்படித்தான் இருக்கும் காவியா. பெத்தவங்களுக்கு தான் பிள்ளையின் அருமை தெரியும்னு சும்மாவா பழமொழியை கண்டுபிடிச்சாங்க? மற்றவர்களை விசாரித்தாள். காவியா, இந்தா தின்பண்டங்களை அம்மா கொடுத்தாள். எதுக்குமா இத்தனை? வறுமையில் படிக்கிறவங்கள பார்க்க வச்சு சாப்பிட முடியுமா? பங்கி தின்னா பசியாரும்ல, குடுடி. அப்படியே செய்கிறேன்மா என்று வாங்கி கொண்டாள். காவியா, ஏங்கப்பா? படிப்பு முடிய 3 மாதம்தான் இருக்குது. ஆமாங்கப்பா, நான் இன்னமும் படிக்கிறேன். காவியா, நீ படித்து வேலைக்கு போகணுன்ற நிலையில் இல்லை. நமக்கு இருக்கிற சொத்தை சாப்பிடவே முடியாது. 4 தலைமுறைக்கு சாப்பிடலாம். நீ படிப்பு முடிக்கிற, உனக்காக காத்திருக்கிற கமலேஷை கணவனாக ஏற்றுக்கிற, வாழ்க்கையில் செட்டில் ஆகிற. உன் பேருக்கு பின்னால் படிப்பை போட்டுக்கிறதுக்காக தான் நீ படிக்கிற. அப்பா சண்முகம் வார்த்தைகள் தலையில் இடியாக விழுந்தது. அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். என்ன காவியா, பதிலையே காணோம் என்றார் அப்பா. ஏங்க, கல்யாணனதும் அப்செட் ஆயிட்டா? அப்படியா காவியா? இல்லைங்கப்பா என்று சமாளித்தாள்.
இப்போ காதலன் விவேக் பற்றி சொன்னால் கலைபரமாகிவிடும் என்று அடக்கி கொண்டாள். நேரம் வரும்போது சொல்லலாம் என்று. என்ன எதையோ யோசிக்கிற மாதிரி முகமே காட்டுதே? இல்லைங்கப்பா, நீ மறைச்சாலும் உன் முகம் காட்டுது. எதை மறைச்சாலும் வெளியே சொல்லாமல் இருக்க முடியாது, தானாக வெளியே வரும். எதுவும் பேசவில்லை. சண்முகம் மனதில் ஒரு திக் பதிவானது. சிறிது நேரம் பேசி முடித்து கிளம்பினார்கள். அப்பா, ஒன்று மறந்துட்டேன். என்ன காவியா? காலேஜிலிருந்து 10 நாளில் டூர் போகிறாங்க. எந்த ஊர்? மாமல்லபுரம். நல்ல ஊர்தான். பார்க்க வேண்டிய சிற்பங்கள். பல்லவர்கள் என்றுமே மறக்க முடியாத ஒரு சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க. அதை பாரு, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். போன வருஷம் டூர் போனல்ல, கமலவேணி கேட்டால் மகளிடம். அது ஊட்டி, இப்போ மாமல்லபுரம். பணம் எவ்வளோ வேணும்? 5000. எடுத்து கொடுத்து விட்டு பத்திரமா போயிட்டு வா காவியா என புத்திமதிகள் கூறிவிட்டு கிளம்பினார்கள். அவர்கள் மறையும் வரை காவியா டாட்டா காட்டினாள். மறுநாள் கல்லூரி ஆரம்பித்தது. விவேக்கின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாள். என்ன விவேக், லேட்? ஊருக்கு போனியா? ஆமாம் காவியா. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. டூர் வரியா விவேக்? நான் வரல. ஏன்? அப்பா கிட்ட பணம் கேட்டேன், இல்லைன்னுட்டார். அம்மா அப்பா 2 பேருக்குமே சாயப்பட்டறைகளில் வேலை இல்லை, அதனால் நான் வரல. விவேக், நீ கண்டிப்பாக வரணும். பணம் இல்லாமல் எப்படி? என் செலவு. விவேக், நீ இல்லாத டூர் எனக்கு நிம்மதியை தராது. நான் எல்லா செலவும் செய்கிறேன். உனக்கு சிரமம் காவியா? எனக்கு சிரமம் இல்லை, என்கிட்ட பணம் இருக்குது. நீயே பணம் கட்டினாலும் எனக்கு வர சங்கடமாக இருக்குது. ஏன்? போன தடவை ஊட்டி வந்தப்ப பூக்களை பார்த்து தி கிரேட்டுன்னு சொன்னதும் சக மாணவர்களில் ஒருத்தர் என்ன சொன்னான்னு தெரியுமா? தெரியும் விவேக். குருட்டு பயலுக்கு ரசனியை பாருன்னு கேலி பேசி சிரிச்சானே, அதையெல்லாம் என்னால் தாங்க முடியலா. விவேக், அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டாம், உங்களுக்காக வாழ்ந்துதான் ஆகணும். பள்ளி பருவம், காலேஜ் பருவம் இனி திரும்ப வராது. ஜாலியாக அனுபவிக்க வேண்டிய பருவம், அதை நழுவ விடாதீங்க. அதையெல்லாம் காதில் வாங்காமல் காதை பொத்திக்கிங்க. இதே கோயம்புத்தூரில் 5 வயது பையன், 2 கண்களும் தெரியாதவன் 5வது படிக்கிறான். தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிக்கிறான். உங்களுக்கு ஒரு கண் தானே தெரியல, மற்றவங்க சொல்கிறதுக்காக படிக்காமல் விட்டுடுவீங்களா? இல்லை காவியா, அது மாதிரி நினச்சி வாழ பழகுங்க. காவியா, என்னை பெயர் சொல்லி அழைச்சாலே போதும். வாங்க போங்கன்னு மரியாதை எதற்கு? வேண்டாம். என்னை விட படிப்பில் 1 வருஷம் சீனியர். நான் வயதில் குறைவானவள் தானே. அப்புறம் நீங்கள் என் மனதுக்கு பிடித்தவர். சொல்லப்போனால் என்னோட வருங்கால ஹஸ்பண்ட். இந்த வார்த்தை விவேக்கை அதிர வைத்தது. அப்படியே சிலையானான். என்னங்க, பயந்துட்டீங்களா? பயப்படலை. கடைசியில் சொன்ன வார்த்தை தான் எனக்கு பிடிக்கல காவியா. ஏன்? நான் முடவன். கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? ஆசைப்படுறது தப்பில்ல. அது கிடைக்கணும், அடையணும், சாப்பிடணுன்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் கொம்பு தேன் கிடைக்கும். அது ஒன்றை மட்டும் விடு, ஒரு நண்பராக பழகு. எதை விடுறது விவேக்? காதலென்ற 3 எழுத்தை தான் விட சொல்கிறேன். நான் எப்போ இந்த கல்லூரியில் சேர்ந்தேனோ அப்போவே உங்கள் மேல் ஒரு ஈர்ப்பு எனக்கு என்ன அறியாமலே வந்துட்டது. எப்போவோ காவியாவுக்கு விவேக் வேணும்னு என் மனசு முடிவு செஞ்சிட்டது. நெஞ்சிலையும் பதிய வச்சு ஆசையை வளர்த்துட்டேன். நான் செத்தாலும் என் இதயம் உங்களை நினச்சி வேகாது. பெண்கள் மட்டும் ஒருத்தனை நினச்சி எண்ணங்களை வளர்த்துட்டா அவளால் மறக்க முடியாது. அப்படி ஒரு இலகிய மனசு படைச்சிட்டான். விவேக் மௌனமாய் நின்றான். ஏன் பேச்சே வரல? இளமையில் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் காவியா, பின்னால் கசக்கும். என்னை பொறுத்தவரை கசக்காது. நான் ஒரு கண் பார்வை இல்லாதவன். வெளியில் எங்கு போனாலும் என்னோட குறையை சொல்லி கேலி பேசுவாங்க. அப்புறம் உன்னோட மனசில் என்மேல் உள்ள ஆசைகள் குறையும். உனக்கே அடுத்தவர் பேச்சால் நான் அவசரப்பட்டுட்டேன் என்ற ஒரு கசப்பு வரும். உன்னோட வசதிக்கும் அழகுக்கும் நிறைய வரன் கியூவில் நிற்பாங்க. போயும் போயும் குருடன் தான் உனக்கு வேணுமா? மனசை மாற்றிக்க, நான் வரேன் என்று கூறி நடந்தான். விவேக், நில்லுங்க. காலேஜ் ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆச்சு, போகணும் என்று கூறி மீண்டும் நடந்தான். அப்படியே நின்றால் மறையும் வரை பார்த்து சிலையாக. விவேக் மீது உயிரையே வைத்திருந்த காவியா ஒரே நொடியில் கரைந்து போனாள். காலேஜுக்கு போகாமல் அறைக்கே மீண்டும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாமல் படுத்துக்கொண்டாள். மனதில் என்னென்னவோ ஓடியது. விவேக் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஈட்டியாய் உடம்பில் குத்தியது போல் இருந்தது. லஞ்ச் டைமில் ரூமில் தங்கியிருக்கும் சக தோழிகள் சங்கரி, கல்பனா வந்தார்கள். என்ன காலேஜுக்கு வந்தா, அப்புறம் கிளாஸ்க்கு வராமல் ரூமுக்கு வந்துட்டா? சங்கரி கேட்டாள். விவேக் என்னடி சொன்னார்? கல்பனா கேட்டாள்.
அங்கே பேசிய அனைத்தையும் கூறினாள் காவ்யா. காதல் முதலில் அப்படித்தான், அப்புறம் படிப்படியாக வெற்றி கிடைக்கும். பலமுறை முயற்சி செய்தால்தான் சம்மதம் கிடைக்கும். விவேக் தன்னிடம் உள்ள குறைகளை பெரியதாக நினச்சி காதலை வெறுக்கிறார் என்றாள் சங்கரி. இந்த காலத்தில் பெண்களை வசப்படுத்த நாயா அலைகிற வாலிபர் மத்தியில் பெண்ணா பிறந்து நீ ஆணை மடக்க சுத்தரா, அவர் சம்மதப்பட மாட்டேங்கிறாரே என்றாள் கல்பனா. என்னதான் பண்ணலாம்? நான் சொன்னால் கோபிக்க மாட்டியே காவ்யா, சொல்லுங்கடி. காதல் கீதல் எல்லாத்தையும் மறந்துட்டு பெத்தவங்க பார்த்து செய்கிற வரணம் மணந்து வாழ பழகிக்கோ, அதுதான் நல்லது. காதல் திருமணம் இப்போவெல்லாம் ஈகோவால 180% தோல்விதான். விவாகரத்துக்காக குடும்ப நல கோர்ட்டுக்கு நடக்கிறாங்க, அதனால் விவேக்கை மற என்றார்கள் இருவருமே. முடியாதுடி, காதலை ஆழமாக மனசில் வளர்த்துட்டேன். முயற்சி செய், பெரிய ஞானிகள் எழுதின நல்ல புத்தகங்களை படி, அதன் மேல் ஈர்ப்பு வரும். காதலை மறக்கலாம். நீங்கள் சுலபமாக சொல்லிட்டீங்க, என்னால் முடியாது. நாமளாக பார்த்து ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றோம், அந்த பொருள் என்னை வாங்கி சாப்பிடுங்கன்னு கூப்பிடுதா? அதே மாதிரி நீ மறக்கலாம், மனசுதான் காரணம். காவ்யா 2 பேரும் சொல்ல சொல்ல அமைதியாகவே இருந்தாள். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், அதுக்கு மேலே உன்னோட விருப்பம். கல்லூரிக்கு கிளம்பினார்கள். காவ்யா மட்டும் தனிமையில் மீண்டும் சாப்பிடாமல் கூட படுத்துக்கொண்டாள். பல சிந்தனைகளை நினைத்தபடி மனதை சமாதானப்படுத்தி கல்லூரிக்கு கிளம்பினாள். விவேக்கை சந்திக்க முடியவில்லை. கல்லூரிக்கு நாளையிலிருந்து 15 நாள் விடுமுறை. இன்று விவேக்கை சந்தித்துவிட வேண்டும் என்று அவன் வரும் வழியில் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தாள். வந்தான். என்ன விவேக், 4 நாட்களாக காணலா, எங்கே போனீங்க? ஊருக்கு போயிருந்தேன். என் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை காவ்யா, பார்க்க போனேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியது தானே? பதட்டத்தில் போயிட்டேன். உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கார். இனிமே எங்கே போனாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. உங்களை பார்க்காம இருக்க முடியல, என்னவோ ஏதோன்னு மனசு அடிச்சுக்குது. விவேக் ஒன்றும் பேசவில்லை. மாமல்லபுரம் டூர் போக பணம் கட்டிட்டேன், இந்தாங்க பில். என்ன காவ்யா, டூரில் நீங்கள் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது எனக்கு. செலவுக்கு இந்த 500 ரூபாய் வச்சுக்குங்க, இன்றைக்கி நைட்டு புறப்படுறோம். விவேக் பதில் எதுவும் பேசவில்லை, வாங்கி கொண்டான். சரி கிளம்புறேன் காவ்யா, ப்ராக்டிக்கல் நிறைய இருக்குது. போயிட்டு வாங்க, நானும் கிளம்புறேன். டாட்டா காட்டி விட்டு நடந்த விவேக்கை மறையும் வரை பார்த்து நின்றாள் காவ்யா. மறுபடியும் அறைக்கு போனாள். என்னடி, உன்னவரை சந்திச்சிட்டியா? சந்திச்சிட்டேன். அப்படியே காலேஜுக்கு போக வேண்டியது தானே? புக்ஸ் இங்கே இருக்கே, எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியது தானே? சங்கரி, புத்தகம் ஒரு அறிவு பெட்டகம், அதை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே தான் கொண்டு போகணும். அப்படியா, நீ சொல்லிதாண்டி தெரியுது எங்களுக்கே என்றாள் கல்பனா. சங்கரி சிரித்தாள். என்னடி சிரிக்கிறா? காவ்யா கேட்டாள். அலட்டுமாடி, உங்கள் கேலி கிண்டல் எல்லாம் அப்புறம், காலேஜுக்கு நேரமாகலையா? கல்பனா சொன்னாள். 3 பேரும் நடந்தார்கள். காவ்யா, என்னடி? சங்கரி அழைத்தாள். விவேக் இந்த வருஷத்தோட படிப்பை முடிச்சுடுவார், நீ 2 வருஷம் எப்படி படிப்ப? நீ அவரே உயிர்னு நினச்சிட்ருக்கியே? கல்பனா கேட்டாள். என்னடி, நீங்கள் படித்து வேலைக்கு போகணுன்ற கட்டாயம் இருக்குது. எனக்கு பெயருக்கு பின்னால் படிப்பை போடுறதுக்கு தானே படிக்கிறேன். பாதியில் நின்னாலும் நின்றுக்குவேன். அப்போ ஒரு ஜாலிக்கு வர்றேன்னு சொல்கிறா, சங்கரி கூறினாள். ஆமாண்டி, ஒரே பொண்ணு. அண்ணன் கோயம்புத்தூரில் திருமணமாகி செட்டில் ஆகிட்டார். அப்பா வேண்டிய பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டார், இன்னமும் சம்பாதிக்கிறார். நாயா பிறந்தாலும் நல்ல நட்சத்திரம் பார்த்து பிறக்கணும், அப்பதானே யோகம் வரும். நீ அப்படிப்பட்ட யோகத்தில் பிறந்திருக்க, நாங்கள் அப்படி இல்லையே. 5 விரலும் ஒன்றாவா இருக்கு, அது மாதிரி தானே இறைவன் அமைப்பும், கல்பனா கூறினாள். கல்லூரி மணி அடித்தது. அப்புறமா பேசிக்கலாம் என்று வேகமாக நடந்தார்கள் 3 பேருமே. கல்லூரிக்குள் நுழைந்ததும் விவேக்கை கண்கள் தேடியது. அவன் கண்ணில் படவில்லை. வகுப்பறையில் அமர்ந்தாள். படிக்கவோ பாடம் நடத்துவதை கவனிக்கவோ மனமில்லை. விவேக் நினைவலைகள்தான் மனதில் வட்டமடித்தது. லஞ்ச் டைம். சாப்பிட கேன்டீனுக்கு போனார்கள். விவேக்கை பார்த்து விட்டால் அவன் கவனிக்கவில்லை. அருகில் போனாள். வா காவ்யா, சாப்பிடு. சாப்பிடுங்க, நான் கையில் வச்சிருக்கேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? போதும், இதுவே வயிறு நிறைஞ்சிடுச்சு. அவள் சாப்பிட்டாள். விவேக் அவசரமாக போயிட்டு வரேன் காவ்யா என்று கிளம்பினான். எதையும் பேச முடியாது என்று கையை மட்டும் அசைத்தால் யாருக்கும் தெரியாமல். என்னடி காவ்யா, உன்னவருக்கு சாப்பாடு ஊட்டினியா? அதுக்கு நேரம் வரும்போது செய்வேன். ரொம்ப துணிவிடி உனக்கு.
எந்த காரியத்திலும் முன்ன வச்ச கால பின்ன வைக்கக்கூடாது. அப்படி வச்சா தைரியமும் நம்பிக்கையும் நம்மிடம் இருக்காது. சங்கரி, காவியா என்னம்மா பேசி பழகிட்டா பாருடி, கல்பனா கூறினாள். மணி அடித்தது. கல்லூரிக்குள் நுழைந்தார்கள். பாடம் நடத்தவில்லை. டூர் பற்றிய பேராசிரியை பேசினார். ஒரு வழியாக டைமானது. பெல் அடித்தது. வெளியே கிளம்பினார்கள். அறைக்கு வந்தாள். டூர் போக வேண்டியதற்கான துணிமணிகளை பேக் பண்ணினாள். அம்மா அப்பாவிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டாள். காவியா, நல்லா இருக்கியா? இருக்கேன்மா. அப்பா எங்க? எதையோ படிச்சுட்ருக்கார். நான் மாமல்லபுரம் டூருக்கு இன்றைக்கி நைட்டு புறப்படுறேன். போயிட்டு வந்ததும் 10 நாள் லீவுக்கு ஊருக்கு வருவேன். வாடி, பத்திரமா போயிட்டு வா. மாமல்லபுரத்தில் சிற்பக்கலையை ரசிக்கும்போது கவனமாக பார்த்து ஒரு நோட்டில் எழுதிட்டு வா. போகும் இடத்தில் வனப்பெருமாள் கோவில் இருக்கு, அதையும் தரிசனம் பண்ணிட்டு வா. கடற்கரையில் குதிரை சவாரி, போர்ட்டு சவாரி எதுக்கும் போகாதா? அம்மா, நானே பயந்தாங்கொழி. கல்லூரி வாழ்க்கையில் பயமே இருக்காது. இளமை வேகம், துணிச்சல் தானா வரும். அப்படி வராதுமா. அப்பா கிட்ட கொடுமா ஃபோனை. ஏங்க, காவியா பேசுகிறா. சண்முகம் கையில் கொடுத்தாள். என்ன காவியா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன்ப்பா. இன்றைக்கி நைட்டு டூர் போகிறேன், சொல்லலாம்னு தான் கூப்பிட்டேன். நல்ல முறையாக போயிட்டு பத்திரமா வாமா. உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? காவியா, உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வா. சரிங்கப்பா. ஃபோனை வச்சிடட்டுமா? வச்சிடு காவியா. விவேக்கிடம் பேசலாம் என்றால் ஃபோன் இல்லையே, என்ன பண்ணுவது யோசித்தாள். குளித்து ட்ரெஸ் பண்ணி முடிக்க மணி 9 ஆகியது. அறையில் உள்ள ஒளிபெருக்கி ஏதோ சொல்ல வணக்கம் என்றது. காவியா, கல்பனா, சங்கரி 3 பேரும் காதை கூர்மையாக்கினார்கள். டூர் போக பேருந்து வந்துவிட்டது. மாணவ மாணவிகள் கேண்டீன் அருகில் உள்ள கம்ப்யூட்டர் ஆய்வகம் முன் பேருந்து நிற்கிறது, உடனே வாருங்கள் என கூறியது. எல்லா மாணவ மாணவிகளும் 10 நிமிடத்தில் பேருந்து முன்னால் நின்றார்கள். விவேக்கை காவியா கண்கள் தேடின. கிடைத்தான். அப்பாவியாக பேகை கையில் சுமந்தபடி நின்றிருந்தான். பார்த்து விட்டான். சீட் அருகில் கிடைக்கணும், அப்போதுதான் பேச சௌகரியமாக இருக்கும் என்று நினைத்தாள். பேருந்தில் வரிசையாக ஏறினார்கள். அவளின் வேண்டுதலின்படி காவியாவுக்கு முன்னால் உள்ள சீட் விவேக்கிற்கும் கிடைத்தது. மனதில் இனம் புரியாத பூரிப்பு. ரொம்ப சந்தோஷம்தானே? தோழிகள் இருவருமே கேட்டனர். போங்கடி, உங்களுக்கு கிண்டல் தான் எப்பவும். விவேக் அமைதியாக அமர்ந்திருந்தான். கல்லூரி விடுமுறை என்பதால் அழைத்து போக அப்பா சண்முகமும் அம்மா கமலவேணியும் காரில் வந்திருந்தார்கள். தோழிகள் பேருந்தில் போக காவியா மட்டும் காரில் ஏற வந்தாள். அங்கே விவேக் பேகை தரையில் வைத்தபடி நின்றிருந்தவன் தலையை கீழே குனிந்து கொண்டான். காவியா பார்த்து விட்டாள். விவேக், ஏங்க தனியாக நின்றுட்டுருக்கீங்க? ஊருக்கு போகணும். வாங்க, கார்லேயே போகலாம். காவியா பேசுவதைக் கண்டு அப்பா அருகில் வந்தார். யார் காவியா? என்னோட காலேஜில் படிக்கிறவர். பெயர் விவேக், இறுதியாண்டு மாணவர். நம்ம பக்கத்து ஊர் தான். பக்கத்து ஊருனா? பழமாபுரம் கிராமம். ஒரே ஊர்க்காரங்க நாம. வா தம்பி போகலாம். போகிற வழியில் இறக்கி விட்டுடுறோம். பரவாயில்லங்க. அப்படியெல்லாம் சொல்லாத, வாப்பா. பேச்சை மறுக்காமல் ஏறினான். டிரைவர் அருகில் விவேக் உட்கார்ந்தான். 3 பேரும் பின் சீட்டில் அமர்ந்திருந்தனர். அப்பா அம்மாவிடம் நம்ம காதலை சொல்லலாமா வேண்டாமா என்று மனம் யோசித்தது. காலம் நேரம் நெருங்கி வரும்போது சொல்லலாம் என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள். கார் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போய்க் கொண்டிருந்தது. எதுவும் பேசவில்லை விவேக். இடையில் டீ சாப்பிட கடைகளில் காரை நிறுத்தினார்கள். எனக்கு எதுவும் வேண்டாம் என்று காரிலேயே அமர்ந்து கொண்டான். காவியா கட்டாயத்தால் டீயை வாங்கி சாப்பிட்டான். இந்த காலத்தில் எப்படி எப்படியோ ஆண்கள் இருக்கிறாங்க. பேசுவதும் கேலியும் கிண்டலும் என்று ஜாலியாக ஊர் சுற்றுறாங்க. ஆனால் விவேக்கிற்கு எந்த ஆசையும் இல்லை. பேச கூலி கேட்கிறாரே. ஏன், நமக்கு ஒரு குறையுடன் படிச்சுட்டானே என்று ஒரு நெருடல் தான் இப்படி இருக்க செய்யுமோ என்று நினைத்தாள். யோசித்து முடிக்கையில் கார் கரூரை நெருங்கிவிட்டது. என்ன காவியா, எதையாவது பேசுவ? என்னமோ சிந்தனையில் இருக்கிற மாதிரி தெரியுதே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கப்பா. லீவு முடிஞ்சு பரீட்சை எப்படி எழுதலாம்னு யோசித்தேன். படிப்பில் கவனம் வேண்டும், ஆனால் வர்ற இடத்துல அதை பற்றியே நினைக்காத. நல்லா பேசு சிரி. என்னப்பா பேசுறது? காவியா, மாமல்லபுரம் போனியே, நான் சொன்ன வனப்பெருமாளை தரிசனம் பண்ணியா? அம்மா கேட்டாள். அம்மா, மறப்பேனா? நல்ல முறையாக தரிசனம் பண்ணினேம்மா. கார் கோவை ரோட்டையும் ஈரோடு ரோட்டையும் இணைக்கும் சாலை வந்தது. காரை நிறுத்த சொல்லி இறங்கி கொண்டான். டாட்டா காட்டினாள். அவனும் காட்டி காவியா அம்மா அப்பாவிடம் நன்றி சொல்லி நடந்தான். காவியா மறையும் வரை பார்த்து கொண்டே போனாள். காவியா, என்னங்கப்பா?
காலேஜில் படிக்கிற பையன் இந்த காலத்தில் இவ்வளோ அமைதியாக இருக்கானே. ஆமாங்கப்பா, ரொம்ப சைலண்ட், நல்ல மாணவன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவேக்கை. இந்த மாதிரி வரன் உனக்கு கிடைச்சா நீ ஏற்றுக்குவல்ல? ஆமாங்கப்பா. நாம் நினைக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிட்டா வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நம்ம கையில் என்ன இருக்குது? நம்மை படைச்சானே ஆண்டவன், அவன் கையில் இருக்குது காவியா. அப்படி பாரத்தை போடுங்க, நிச்சயம் நல்ல வழி காட்டுவான் என்றாள் கமலவேணி. கார் பங்களா முன் வந்து நின்றது. மூவரும் இறங்கினார்கள். அப்பா, வீட்டு முன்னால் இருந்த வேப்பமரம் எங்கப்பா? அதுவா வேகமாக வந்த காற்றில் சாஞ்சிடுச்சு. உண்மையை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா? உண்மை இல்லை காவியா, ஜோதிடர் வீட்டு முன்னால் வேப்பமரம் வைக்க வேண்டாம்னு சொன்னார். உடனே உங்கள் அப்பா பெரிய மரத்தை வெட்டிட்டார். அப்பா, ஜோசியம் சாமி கேட்கறதுல இவ்வளவு நம்பிக்கை இருக்கக்கூடாதுப்பா. சண்முகம் எதுவும் பேசவில்லை. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொண்டு முகம் கைகால் அலம்பி ஹாலுக்கு வந்தாள். அம்மா கொண்டு வந்த காஃபியை குடித்தாள். மணியை பார்த்தால் 2. காவியா, என்ன சாப்பிட்றா? மணி என்னம்மா 2? எப்போ செய்து சாப்பிட்றது? அப்பாவே ஏதாவது ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொல்லுமா? என்ன வேணும் காவியா? அப்பா கேட்டார். விவேக் மினி பேருந்தை பிடித்து பழமாபுரம் கிராமத்தில் இறங்கினான். எங்கு பார்த்தாலும் பசேல் என்றிருந்தது. சித்திரை மாத கார்மழைதான் காரணம் என்று நினைத்து கொண்டான். வீட்டிற்கு போனான். அம்மா சமையல் செய்ய அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்தாள். அப்பா கயிற்றுக்கட்டிலில் தலை வைத்து படுத்திருந்தார். விவேக்கை கண்டதும் வாப்பா என்று எழுந்தார் முத்துசாமி. காமாட்சியும் அரிசி பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு வந்தாள். வாப்பா விவேக், படிப்பு முடிஞ்சிடுச்சாப்பா? அம்மா கேட்டாள். இன்னும் 2 மாதம் இருக்குமா? ஏம்மா வேலைக்கு போகலையா? போகலைப்பா, சாயப்பட்டறையில் வாரத்தில் 4 நாள் தான் வேலை. அப்பாவின் அருகில் அமர்ந்தான். சாயப்பட்டறை பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்த பிறகு ஆயிரக்கணக்கான பட்டறையை இழுத்து மூடிட்டாங்க. வெளியூர்காரங்க நிறைய பேர் வேலை செய்து பிழைச்சாங்க. இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. நாங்களும் வயசாயிடுச்சு. இனி என்ன வேலை செய்கிறதுன்னு பழகின வேலையை செய்கிறோம்ப்பா. என்னப்பா செய்ய முடியும்? இன்னும் கொஞ்ச நாளில் உங்களை நான் காப்பாற்றுறேன். மகனுக்கு பெற்ற தாய் தந்தை கடமையை செய்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு கடமையை செய்யணும். அதுதான் நல்லது. ராசா, செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெற்றவங்க மேல் வச்சிருக்கிற பாசம் இருக்கே, அதுவே போதும். காமாட்சி சூட்கேஸை வாங்கி வைத்துவிட்டு காஃபி போட்டு வந்து கொடுத்தாள். சாப்பிட்டான். விவேக், சுடுதண்ணி காய வைக்கட்டுமா? வேண்டாமா, குளிர்ந்த தண்ணீரில் குளிச்சே பழக்கமாயிடுச்சு. சுறுசுறுப்புக்கு குளிர்ந்த நீர் தான் நல்லது. தண்ணீர் எடுத்து வச்சுட்டு சமையல் பண்ணு. பையன் பசியில் இருக்கான். குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே சாப்பாடு ரெடிங்க. குளித்தான், சாப்பிட்டான். அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு கிளம்பவில்லை. புதன்கிழமை சந்தைக்கு போய் மட்டன் எடுத்துக்கொண்டு காய்கறிகளையும் வாங்கி கொண்டு வர புறப்பட்டனர். விவேக், சத்திரம் சந்தை வரை போயிட்டு வரோம், வீட்டில் இருப்பா. சரிங்கம்மா என்று கூறினான். கயிற்றுக்கட்டிலில் படுத்து கொண்டான். காற்று சிலுசிலுவென வீசியது. மனதுக்கு இதமாக இருந்தது. அப்படியே தூங்கிவிட்டான். விடிந்தது. கமலவேணி எழுந்து குளித்து பூஜையை முடித்து காஃபி போட்டு காவியாவை எழுப்பினார். அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். மணி என்னடி? 7 தாம்மா. பொட்டுப்புள்ள அவ்வளவு நேரம் தூங்கலாமா? எழுந்துரு. அம்மா, காலேஜில் தான் தூக்கம் குறைவு, வீட்டில் தானே கொஞ்ச நேரம் தூங்குறேனே. அப்பாவுக்கு பிடிக்காது, எழுந்துரு. குளிச்சு சாப்பிட்டுட்டு மதியமாக தூங்கு. உன்னோட வம்பா போச்சுமா என்று சோம்பலை முறித்து எழுந்தாள். மணியை பார்த்தாள். மணி 7. முகமளம்பி அம்மா கொடுத்த காஃபியை கையில் வாங்கி போர்ட்டிகோவிற்கு வந்தாள். என்னம்மா டிஃபன்? உனக்கு பிடிக்குமே, பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தேங்காய் சட்னியும் தான். நல்ல அம்மா, எனக்கு பிடிச்சதை செய்கிற அம்மா என்று தாடையை வருடினாள். உன்னோட விருப்ப ஆசைகளை பூர்த்தி செய்கிறது தானே பெற்றவளோட கடமை. ஆமாம்மா, கேட்டதை விரும்பியதை சாப்பிட்ற பொருளானாலும் மற்ற எதுவாக இருந்தாலும் வாங்கி தந்தா. இனியும் கேட்டதை வாங்கி தருவா. நிச்சயம் வாங்கி தருவேன். ஒன்று மட்டும் நாங்கள் எடுக்கிற முடிவுதான். காவியாவிற்கு புரிந்தது. அம்மா சொன்ன வார்த்தை நெருஞ்சி முள்ளாக குத்தினா. குளிக்க போனாள். காவியா, மணி என்ன? குளிக்க 1 மணி நேரமா? வெளியே வாடி. அம்மா அழைத்தாள். அம்மா, குளிக்க குளிக்க இதமாக இருக்குமா? வெளியே வர மனசில்ல. ஹாஸ்டலில் நிமிஷக்கணக்கு தானே குளியல். 10 நாள் இருக்க போகிற, தினமும் நல்லா குளி. சூடு ஆறி போயிடும். சீக்கிரம் டிஃபன் சாப்பிடவா. வெளியே டவலில் தேகத்தை துவட்டியபடியே வந்தாள். அப்பாவும் வந்துவிட்டார். சரி வாங்க, 2 பேருமே சாப்பிடுங்க. அப்பாவும் மகளும் சாப்பிட்டனர். அப்பா என்று தாடையை பிடித்தாள். ஐஸ் வைக்காத, விஷயத்துக்கு வா. அப்பா, என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஸ்கூட்டியில் போகணும், போயிட்டு வரேன்.
காவியா, ரோட்டில் வாகனம் பெருத்ததால் போகவே பயமாக இருக்கு. நானே காரில் கொண்டு போய் விடுறேன். ஸ்கூட்டி ஓட்டி 3 வருஷம் ஆச்சு. ஆசையாக இருக்குப்பா. பத்திரமா போயிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸோட நிறைய இடம் சுற்றணும். ஸ்கூட்டி இருந்தால் சௌகரியமாக இருக்கும். சரி, போயிட்டு பத்திரமா வந்து சேரணும். அப்பானா அப்பாதான் என்று பாராட்டி அவளுடைய அறைக்கு மேக்கப் போட போனாள். காலை நேரம் கரூர் நகரம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஸ்கூட்டியை மெதுவாக ஓட்டினாள். வாகனங்களின் அணிவகுப்பும் பாதசாரிகளின் நடைப்பயணமும் மிகவும் இடையூறாக இருந்தது. டவுனை விட்டு அவுட்டர் பகுதிக்கு வந்ததும் ஸ்கூட்டி 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனது. ஈரோடு கொடுமுடி சாலையில் ஸ்கூட்டி போய் கொண்டிருந்தது. விவேக்கை பார்க்க போகிற அவளில் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். இளைஞர் நட்பணி மன்றம் வரவேற்கிறது. பழமாபுரம் 1 கிலோமீட்டர் என்கிற போர்டு காட்டியது. வந்துவிட்டோம், 1 கிலோமீட்டர் தூரம்தானே என்று ஸ்கூட்டியை பறக்கவிட்டாள். தென்னை மரம் 2 ஓரத்திலும் அமைதியாக தென்றலை தந்தது. ஊர் தெரிந்தது. முன்னால் உள்ள வீட்டை நோக்கி போய் ஸ்கூட்டியை நிறுத்தினாள். ஒரு வயதான பெண் ஆட்டுக்குட்டிகளை வெளியே ஓட்டி கொண்டு வந்தாள். ஆயா, விவேக்னு ஒரு பையன் கோயம்புத்தூரில் படிச்சுட்ருக்கார். அவர் வீடு எங்கே இருக்கு? அப்பா முத்துசாமி, அம்மா காமாட்சி. பையன் கூட ஒரு கண் பார்வை இல்லாதவன். அவன் வீடு தானே? அப்பா அம்மா பேர் தெரியாது, அவரை மட்டும்தான் தெரியும். அடையாளத்துக்கு கண்களை சொல்லிட்டீங்க. அப்போ அவங்க தான். பிள்ளையார் கோவில் தென்புறம் ஓடு போட்ட வீடு, பழைய காலத்து சீமை ஓடு போட்ட வீடு இருக்கும். அதுதான் தாயி அவங்க வீடு. சரி பாட்டி, நன்றி என ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தாள். கிளப்பினாள். ஊர் கிராமம் என்பதால் காலை 10 மணிக்கும் அமைதியாக இருந்தது. விவேக் வீட்டின் முன் ஸ்கூட்டியை நிறுத்தினாள். ஸ்கூட்டி சத்தம் கேட்டு வெளியே வந்தான் விவேக். அவளை கண்டதும் ஆடி போனான். அப்படியே சிலையாக நின்றான். ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு வந்தாள். என்ன, அங்கே தான் தொல்லை பண்ணினா இங்கேயும் வந்துட்டாளான்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? இல்லை என்று பேச்சை விழுங்கினான். லண்டனுக்கே போனாலும் விடமாட்டேன். உன்மேல் அவ்வளவு ஈர்ப்பு விவேக். விவேக் எதுவும் பேசவில்லை. பயந்துட்டீங்களா? பயப்படலா? சரி, வீட்டில் அம்மா அப்பா யார் இருக்கா? யாருமே இல்லை, விவசாய வேலைக்கு போயிட்டாங்க. ரொம்ப சௌகரியமாக போச்சு என மனதில் நினைத்து கொண்டாள். விவேக் வியர்த்தபடி கையில் புத்தகத்துடன் நின்றான். வாசற்படியில் நிற்காதீங்க. வெளியே வந்தான். கையில் என்ன புத்தகம்? புத்தகம் விரும்பி படிப்பீங்களா? கரைச்சே குடிச்சிடுவேன். அப்போ புத்தக பிரியர்? ஆமாம். சரி, வந்தவளை உட்கார் தண்ணீர் குடின்னு சொல்கிறது நம்ம பண்பாடு. அது எதையும் நீங்கள் செய்யலையே. செய்யணும் தான். எனக்கு உன்னை கண்டதும் ஒரே பதற்றம். நான் என்ன சிங்கமா? கடிச்சா தின்னுடுவேன். அப்படி இல்லை, என்னை அறியாமல் ஒரு பயம். உள்ளே போய் சேரை எடுத்து போட்டான். தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். வாங்கி குடித்தாள். உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலா. அப்பா அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு பொய் சொல்லிட்டு வந்தேன். என்னை விட மாட்டியா? எப்படி முடியும்? காமத்துக்கும் காதலுக்கும் ஒரு நூல் அளவே வித்தியாசம். நீங்களா காதலை தேடி சென்றால் காமம். பெண்ணே உங்கள் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தி கொண்டால் காதல். காவியா, இதெல்லாம் எந்த அகராதியில் படித்தா? நான் படிக்கலா. நானா ஏற்படுத்திக்கிட்ட அகராதி இது. ஓ, நீ ரொம்ப கற்பனை பண்ணுறா. உன்னோட கற்பனைகளை கவிதையாக எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பு. பிரசுரம் செய்வாங்க. செய்வேன் விவேக், நீங்கள் எனக்கு கிடைச்சவுடன். நான் வேறு காலேஜில் படிச்சிருந்தா எப்படி என் மீது காதல் வரும்? விவேக் கேட்டான். காதலில் முதலில் கண்கள் இரண்டும் பேசும், அப்புறம் உதடுகள் புன்னகையால் பேசும். பார்க்காம எப்படி உங்கள் மீது காதல் வரும்? ஏதேதோ பேசுகிறீங்க. பேசலை. என்னை அலைய வச்சு கடைசியில் அவதிப்பட வைக்க போகிற உன்னோட சுகத்துக்காக என்ன பலிகடாவாக ஆக்க போகிற, அப்படித்தானே? விவேக், நான் உங்களை அடையணுங்கிறது சுகத்துக்காக இல்லை. எனக்கு பிடிச்சு போச்சு, அதனால தான். சுகத்தை நிறைய பேர் தர காத்திருக்காங்க. அது தவறு. கட்டினவங்க கிட்ட கிடைக்கிற சுகம்தான் நிரந்தரமானது. நான் காதலிக்க ஆரம்பித்ததுலேருந்து உங்களை விவேக்னு பேர் சொல்லி கூட அழைத்ததில்லை. வாங்க போங்கன்னு மரியாதையாக தான் பேசுகிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு கணவனாக வரப்போகிறவர் என்கிற மரியாதைக்காக. காவியாவின் பேச்சு உள்ளத்தை உறைய வைத்தது. காதலிக்கிறதுக்கு என்னை பொறுத்தவரை நான் தகுதியற்றவன். சமுதாயத்தால் நான் வஞ்சிக்கப்பட்டவன். நீங்களா அப்படி நினச்சிக்கிறீங்க? நான் நினைக்கல. பல இடத்துல பலர் கேலிக்கும் கிண்டலுக்கும் அவமானப்பட்டவன். அதையே மனசில் நினைக்கணும். நான் நினைக்கல, நினைக்க வைக்கிறாங்க. என்னை கைப்பிடிச்சிட்டா நான் அதை முறியடிப்பேன். எனக்கு காதல் கல்யாணம் இப்போ முக்கியமில்லை. நல்ல வேலை, அம்மா அப்பா தான் முக்கியம். நல்ல வேலை வாங்கி அம்மா அப்பாவை கவனிக்கணும். நீ போ காவியா. என்னை விட நல்லவர்கள் நிறைய இருக்காங்க.
ஒரு பெண்ணின் மனசு புரியாமல் பேசுகிறீங்க. நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்கள் கூட தான் வாழ்வேன். காதலின் வலிமை தெரியாமல் பேசுகிறீங்க. என்னோட ஆசையை புரிஞ்சுக்குங்க. புரியாமல்ல, என்னோட நிலையில் இது தேவையில்ல, அவ்வளவுதான். எல்லாத்தையும் சமாளிக்க என்னால் முடியும். நீங்கள் சம்மதம் சொல்லலைன்னா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் விவேக். வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்தில்ல. எத்தனை பழமொழி சொன்னாலும் அதை நான் கேட்கும் நிலையில் இல்லை விவேக். ஏதோ வலையில் சிக்கி வெளியே வர முடியாததைப் போல உணர்ந்தான். விவேக் சிலையை போல் வியர்த்து போய் நின்றான். வலிய வரும் ஸ்ரீதேவியை வேண்டாம்னு சொல்லுமா நீங்கள் ஒருவர்தான். ஆமாம், அப்படியே வச்சுக்க. விவேக் சிலையை போல் வியர்த்து போய் நின்றான். வலிய வரும் ஸ்ரீதேவியை வேண்டாம்னு சொல்லுமா நீங்கள் ஒருவர்தான். ஆமாம், அப்படியே வச்சுக்க. உள்ளே போனாள். கொடியில் காய வைத்த டவலை எடுத்து வந்தாள். டவலை அவனிடம் நீட்டினாள். வெடுக்கென பிடுங்கி கொண்டவன், நீ யார் எனக்கு இந்த வேலையை செய்ய? நான் இத்தனை நாளா இப்போ கூட என்னவர்னு தானே சொன்னேன். சொன்னால் எல்லாமே ஆயிடுமா? மனதை மாற்றிக்க மாட்டீங்க? மாட்டேன். நான் 1 மாதம் டைம் தரேன். யோசித்து நல்ல முடிவாக சொல்லு. இல்லை நீ தான் என் சாவுக்கு காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன். மிரட்டுறியா? உன்னை அடைய வேறு எதுவும் தெரியலை விவேக். மனதை மாற்றிக்க முயற்சி செய். முடியாது முடியாது என்று வேகமாக கத்தினாள். காவியா, இது கிராமம். என்ன ஏதுன்னு வந்துடுவாங்க, அசிங்கமாயிடும். நீ கிளம்பு. போகிறேன். எனக்கு கொடுத்த டைமுக்குள்ளே முடிவு எனக்கு சாதகமாக வரலன்னா இங்கேயே சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன். சரி, செய்து பார். தலைமுடியை வாரி கைகால் முகமளம்பி மணியை பார்த்தாள். 12. அந்த நேரம் அலைபேசி அலறியது. எடுத்தாள். அப்பா என்பது தெரிந்தது. காவியா, என்ன பண்ணுற? மணி என்ன? அப்பா, ஃப்ரெண்ட்ஸுங்க வாடி பாலமலம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் பண்ணலாம்னு கூப்பிட்டாங்க. போனேன். சாமி தரிசனம் முடிஞ்சு புறப்பட்டுட்டோம். 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். பத்திரமா வா காவியா. விவேக், என்னம்மா பொய் பேசுகிறா என்று நினைத்தவன் எதுவும் பேசவில்லை. என்ன விவேக், பொய் பேசினாலேன்னு பார்க்குறியா? பேசவில்லை விவேக். உன்னை அடைய ஒரு பொய் என்ன, 1000 பொய் கூட பேசுவேன். பொண்ணோட மனசை புரியாத மனிதன் நீங்கள். சும்மா பேசிகிட்டு இருக்காத, கிளம்பு. சரி, போகிறேன். நான் அடிக்கடி வருவேன் என்று கூறி பைக்கை ஸ்டார்ட் செய்தாள். விவேக் டாட்டா. போய் தொலையட்டும் என்று நினைத்தவன் வேகமாக கையை அசைத்து அனுப்பினான். காவியா போனதும் இன்று கொஞ்ச நேரம் முன்பாக நடந்ததை நினைத்து பார்த்தான். பெண்ணின் உடம்பு அவன் மீது பட்ட இடத்தில் என்னமோ அரிப்பது போல உணர்வு. போய் குளித்தான். முத்துச்சாமியும் காமாட்சியும் வந்தார்கள். டவலுடன் வெளியே வந்தான். வீட்டு முன்பு ஸ்கூட்டியின் டயரின் கோடுகள், ஒரு கர்ஷீப் கீழே கிடந்தது. வீட்டினில் மல்லிகை பூக்கள் அங்கங்கே சிதறி கிடந்தன. இருவரின் மனதிலும் சந்தேகம் எழுந்தது. என்னப்பா விவேக், இது கர்ஷீப், டயரின் கோடுகள், மல்லிகை பூக்கள் வேறு சிதறி கிடக்குது. அம்மா, அது ஒரு கதை என்று அதை சொல்லி முடித்தான். விவேக், பணக்காரியோட வலையில் விழாத. உன்னுடைய லட்சியம் என்ன, அதை மட்டும் மனதில் நினைத்து வாழ பழகுப்பா என்றார்கள். பெற்றவர்கள் சொன்னதும் தலையாட்டினான். நல்ல கொளுத்தும் வெயிலில் வீட்டிற்கு வந்தாள் காவியா. கமலவேணி வெளியே வந்தாள். வீட்டுக்கு லீவில் வந்தா வீட்டோடு இருக்கிறதில்ல. ஆம்பளை பையனாட்டம் உங்கள் அப்பா வெளியே விட்டுடுறார். வண்டியை நிறுத்திவிட்டு எதுவும் பேசவில்லை. உள்ளே போனாள். காவியா, அப்பா அழைத்தார் சேரில் உட்கார்ந்தபடியே. என்னங்கப்பா என்று வந்தாள். அம்மா சொன்ன வார்த்தைக்கு பதில் எதுவும் சொல்லாமல் போகிற. பெற்றவங்களுக்கு கொடுக்குற மதிப்பா அது? அப்பா காவியா பேசுவதற்குள், உன்னோட செயலே சரியில்லை. சீக்கிரமாக 3 மாத படிப்பு முடிஞ்சதும் வரனை பார்த்து கல்யாணம் செய்து வச்சுடுறேன். அப்போ தான் நீ அடங்குவா. எதுவும் பேசாமல் அவளது அறைக்குள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாள். அம்மா கொண்டு வந்த சாதத்தை சாப்பிட்டாள். உள்ளே போய் ஏசியை ஆன் பண்ணி கட்டிலில் படுத்தாள். பார்த்தீங்களா உங்கள் மகளை? வாலிப பருவம், அவள் சுற்ற ஆரம்பிச்சிட்டா. தோழிகளோட போகிறேன்னு எந்த ஆம்பளை பசங்களோட சுற்றிட்டு வராளோ தெரியலையே. கமலவேணி, நீ பெத்த பிள்ளைக்கு பெயர் வைக்காத, நல்லதை நினை. என் மனசில் பட்டதை சொன்னேன். என் மகள் அப்படி செய்ய மாட்டா. இந்த காலத்தில் பொண்ணுங்களை அப்படி நினைக்காதீங்க. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. எனக்கு காவியா மேல் நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் கல்யாணம் செய்ய வேண்டிய வயசு. வரன் தேட ஆரம்பிச்சுடுறேன். அதை செய்யுங்க. அம்மாவும் அப்பாவும் பேசியது நன்றாக காதில் விழுந்தது. பேசுகிறத பார்த்தா ஒரு வாரத்திலேயே கல்யாணம் முடிச்சுடுவாங்க போல. முதல்ல விவேக்கை காதலிக்கிற விஷயத்தை காதில் போடணும். லேட் பண்ணுறது இனி நல்லதில்ல என்று வெளியே வந்தாள். அலைபேசி ஒலிக்க சண்முகம் எடுத்து பேசினார். பேசி முடித்ததும்,
கமலவேணி, நான் டெக்ஸ் வரையிலும் அவசரமாக போகணும், வரேன் என்று கூறி கிளம்பிவிட்டார். முதல் செயலே தோல்வியா என்று அப்படியே நின்றாள் காவியா, அப்பா போவதையே பார்த்தபடி. ஏண்டி அப்படி நிற்கிறா, வாடி மதியம் சாப்பிடு என்றாள் அம்மா. அம்மா எனக்கு பசிக்கலா என்று கூறி மீண்டும் போய் கட்டிலில் படுத்து கொண்டாள். விவேக்கிடம் விளையாடியதை நினைத்து இளமை மனது அலைப்பாய்ந்தது. அவனது அணைப்பு எப்போது மீண்டும் கிடைக்கும் என மனம் ஏங்கியது. இளமை ஊஞ்சலாடியது. அவனின் முகம் அவள் கண்முன்னால் நின்றது. அலைபேசியை எடுத்து அவனுடன் பேச முயற்சித்தாள். இந்த தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்ற பதில்தான் வந்தது. அலைபேசியை தூக்கி எறிந்துவிட்டு அப்படியே கண்களை மூடி தூங்கிவிட்டாள். லீவு முடிந்தது. காலையில் கல்லூரிக்கு கிளம்ப ஆயத்தமானாள். விவேக்கிற்கு ஃபோன் செய்தாள். நாளைக்கு கோயம்புத்தூருக்கு எங்கள் கூடவே காரில் போகலாம் விவேக் என்று அழைத்தாள். நான் வர 2 நாள் ஆகும் காவியா, முக்கியமான வேலை இருக்குது. பொய் சொல்கிறீங்க. பொய் சொல்லி எனக்கு என்ன லாபம் என்று ஃபோனை ஆஃப் செய்து விட்டான். மீண்டும் முயற்சித்தும் தோல்வியே. என்ன இவர் எந்த வகையிலும் ஒத்து வர்ற மாதிரி தெரியலையே, அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தபடியே வாயின் மேல் விரலை வைத்தபடி நின்றாள். என்னடி பலமாய் யோசிக்கிறா? ஒன்றுமில்லம்மா என்று கூறியவளை கமலவேணியால் நம்ப முடியலை. சண்முகம் வந்தார். மணி 9. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்றேன். காவியா சாப்பிட்டாளா? சாப்பிடலா, அப்பா வரட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டா. காவியா மனது பந்தய குதிரை போல ஓடியது. விவேக் இப்போது அருகில் இருந்தால் கன்னத்தில் பட்டென அடி போட்டு விடுவேன் என்று கோபம் வந்தது. காவியா, வந்த 1 வாரமாகவே உன்னோட முகமே ஒரு மாறுதலாக இருக்குது. ஏதோ மனசில் வச்சு வெளியில் சொல்ல பயப்படுற மாதிரி தெரியுது. இதுதான் சரியான நேரம், சந்தர்ப்பம், சொல்லிவிட வேண்டியதுதான் என்று நினைத்தாள். ஆமாம்ப்பா, பெரிய விஷயம். கமலவேணி கொண்டு வந்த தண்ணீரை குடிக்க வாயருகில் கொண்டு போனவள் அப்படியே நின்றாள். என்ன காவியா, சொல்ல வேண்டியதை சொல்லுடி. கமலவேணி காவியாவையே பார்த்தாள். எனக்கு வரன் தேட வேண்டாம், நானே எனக்கு பிடிச்சவரை தேர்வு செய்துட்டேன். என்ன காவியா சொல்கிறா? கமலவேணி சிலையானாள். ஆமாம்ப்பா. யார் அவன்? சொல்கிறேன். எனக்கு கேட்டதை பிடிச்சதை வாங்கி தருவீங்க, மறுக்காமல் இதையும் ஏற்றுக்குவீங்கன்னு தான் நானே பிடிச்சவரை விரும்பிட்டேன். அவள் என் தகுதிக்கு இருந்தால் நிச்சயம் சம்மதிப்பேன். ஒன்றுமில்லாத பயலாக இருந்தால் ஏற்க மாட்டேன். யாருன்னு சொல்லு முதல்ல. பணக்காரருக்கு பணக்காரர்கள் சம்பந்தம் கிடைக்கணுன்றதால தான் ஏழைகள் முன்னேற முடியலா. ஏழையாக இருந்தால் நாம் சொத்துள்ளவங்க அவங்களை வாழ வைக்கிறதில் தப்பில்லையே. நீ சொல்கிறது சினிமா கதைகளுக்கு ஒத்து வரும், நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது காவியா. சும்மா அதையும் இதையும் பேசாத, விஷயத்துக்கு வா. யாரும் இல்லை. என்னோட கோயம்புத்தூர் காலேஜிலேருந்து வரும்போது பழமாபுரம் விவேக் வந்தார்ல, அவர்தான். கடைசி வருஷம் பிஇ முடிக்க போகிறார். அந்த குருட்டுக்கண்ணு பையனா? ஊனத்தை குத்தி காட்டி பேசாதீங்க, பேரை மட்டும் சொல்லுங்கப்பா. ஓ, இப்போவே பாசம் வழியுதா? ஆமாங்கப்பா. கமலவேணி மகளையே பார்த்து நின்றவள், காவியா, காதல் இப்போ இனிக்கும், பின்னாடி கசக்கும், அதையெல்லாம் விடுடி. மறக்க முடியாதுமா. காவியா, நான் கௌரவம் குலம் கோத்திரத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவன். எவனோ ரோட்டில் போகிறவனை காதலிக்கிறேன் கல்யாணம் செய்து வைனா செய்ய முடியுமா? சொசைட்டியில் நல்ல பெயருடன் உள்ளவன் நான், அதை காப்பாற்றணும். உனக்கு நல்ல வரனா பார்த்து கரூர் மாவட்டமே ஆச்சரியப்படும் அளவுக்கு கல்யாணம் நடத்த ஆசைப்படுறேன். விவேக்கை எனக்கு கல்யாணம் செய்து வைத்து அமர்கலப்படுத்துங்களேன். பச்சை கிளியை பூனைக்கிட்ட பிடிச்சு கொடுக்குற மாதிரி நான் அந்த பையலை கல்யாணம் செய்ய சம்மதிக்க மாட்டேன், மறந்துரு. முடியாதுப்பா, அவர் என்ன விரும்பலா. நானா மனசுக்கு பிடிச்சதினால் வற்புறுத்தி உங்கள் முடிவு எனக்கு சாதகமானால் பிறகு சம்மதிக்க வைக்கணும். என்னோட ஆசையில் மண்ணை போடாதீங்க. முடியாது. அவனை மறக்க முயற்சி செய். நீயா தானே விரும்பினா, அவன் விரும்பலல்ல. இந்த காதலை இத்தோடு விடு. எப்படிப்பா முடியும்? முடியும். நினச்சால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நான் சம்மதிக்க மாட்டேன். என்னை மீறி அவனை கரம் பிடிச்சா 2 பேரோட தலை காவிரி ஆற்றில் மிதக்கும். அப்பாவின் துடுக்கான பேச்சு நெஞ்சத்தை யாரோ ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. ஒரு பிள்ளைன்னு செல்லமாக வளர்த்ததுக்கு என்னம்மா பரிசு கொடுக்குறா பார்த்தீங்களா என்றாள் கமலவேணி. நான் மற்ற எல்லாத்துக்கும் செல்லம் கொடுப்பேன், இந்த விஷயத்தில் செல்லம் கொடுப்பேனா? மாட்டேன் கமலவேணி. பொண்ணை பொத்தி வளர்க்கணும், ஆணை அடித்து வளர்க்கணும்னு முன்பு பெரியவங்க சொன்னாங்க. இப்போ பொண்ணை அடித்து வளர்க்கணும், ஆணை பொத்தி வளர்க்க வேண்டிய நிலை. அப்படித்தான் நடக்குது. காவியா நின்றாள். போய் அந்த பயலை மறந்து தூங்கு, மீதமுள்ள படிப்பை முடிக்கிற வழியை பாரு என்று கூறி வெளியே நடந்தார். கமலவேணி, வா காவியா என்றாள். எதுவும் பேசாமல் அவளது அறையில் போய் படுத்து கொண்டாள்.
எப்படி விவேக்கை திருமணம் செய்வது? விவேக் வேறு தன்னை மணக்க தயங்குகிறார், அப்பா வேறு முட்டுக்கட்டை போடுகிறார் என்கிற சிந்தனையில் தூக்கமின்றி விடியும் வரை படுத்திருந்தாள். விடிந்தது. எழுந்து புறப்பட்டு கோவை கல்லூரிக்கு அப்பாவுடன் காரில் புறப்பட்டாள். எதையும் பேசவில்லை. கல்லூரி வந்ததும் இறங்கும்போது மட்டும் அப்பா போயிட்டு வரேன் என்றாள். போயிட்டு வா காவியா, என்னை மட்டும் தலைகுனிய வச்சிடாதா. எதையும் பேசவில்லை, பதிலும் இல்லை. இறங்கி நடந்தாள் கல்லூரிக்கு. மறையும் வரை சண்முகம் பார்த்து கொண்டே நின்றுவிட்டு பின் காரை கிளப்பினார். காலை வாக்கிங்கை முடித்து மனைவி கொண்டு வந்த காஃபியை உறிஞ்சியபடியே அன்றைய தினசரியை புரட்டினார். விவேக் பங்களா முன் வந்து நின்றான். காவியா காம்ப்ளெக்ஸ் என கொட்டை எழுத்துக்கள் பளிச்சிட்டன. சுற்றிலும் மரங்கள் குளிர்ச்சியை உண்டாக்கும் சூழ்நிலை. விவேக் கேட்டை திறந்து உள்ளே வந்தான். யார் அது? அதட்டலான குரல் வந்தது. தோட்ட வேலைக்காரன் ஓடி வந்தான். யாருப்பா நீ? என்ன சொல்லாம கொள்ளாம உள்ள வர்றா? நான் காவியா கூட கோவையில் படிக்கிறேன். அவங்க அப்பா சண்முகம் சாரை பார்க்கணும். சரி, போய் பாரு. அழகான செடிகளின் நடுவில் சிமெண்ட்கள் பதித்த பாதையில் நடந்தான். அவர் தினசரியை மும்முரமாக புரட்டியதை கண்டு தயங்கி நின்றான். அவர் பேப்பர் படிக்கிறார், குறுக்க போகலாமா? தயங்கினான். அவரோ விவேக் வருவதை கவனித்து விட்டார் என்பது அவனுக்கு தெரியாது. பேப்பரை கீழே வைத்துவிட்டு நிமிர்ந்து நன்றாக பார்த்தார். ராத்திரி காதலிக்கிறேன்னு சொன்னாலே அவனேதான். எதற்கு? பெண் கேட்டு வந்திருக்கானா? இல்லை காவியாவை தேடி வந்திருப்பானோ? எவ்வளவு தைரியம்! வீடு தேடி வந்து கேட்கும் அளவுக்கு. கோபம் வந்தது. எழுந்தார். வாப்பா வா, என்ன சமாச்சாரம்? சார், உங்கள் கோபம் புரியுது. நான் சொல்கிறத கேளுங்க. அவசரப்பட்டு எதையும் செய்திடாதீங்க. வந்த கோபம் மாத்திரம் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டார். மனதை சமாதானப்படுத்தி கொண்டு உட்கார்ந்தார். விவேக் நின்று கொண்டிருந்தான். உட்கார் தம்பி. பரவாயில்லைங்க சார். உட்கார்ந்து பொறுமையாக பேசுப்பா. சேரில் அமர்ந்தான். கமலவேணி, தம்பிக்கு காஃபி கொண்டு வா. கொண்டு வரேங்க. விவேக் பங்களாவின் அழகை நோட்டமிட்டான். காஃபி வந்தது. குடித்தான். தம்பி, கோவையில் கல்லூரியிலிருந்து ஊர் வரை வந்தாயே, பழமாபுரம் பையன்தானே? ஆமாங்க. சார், நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். தப்பாக கூட என்னை நினைக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதில் நல்லது கெட்டது என்ன இருக்குன்னு யோசித்து செய்பவன் நான். தயங்காமல் சொல்லுப்பா. சண்முகமும் கமலவேணியும் விவேக்கின் வாயிலிருந்து வரும் வார்த்தைக்காக காத்திருந்தனர். காவியா என்னை தானாகவே காதலிக்கிறாங்க. நான் இது பொருந்தாது வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்கலா. எப்படியாவது காவியாவின் மனசை விட்டு என்னை பிரிக்க உங்களால் தான் முடியும் சார். இந்த காலத்தில் வலிய வரும் பெண்ணை வேண்டாம்னு பெத்தவங்க கிட்ட வந்து சொல்கிறானா, இவன் ஒரு திடமான மகனாகத்தான் இருப்பான் என்று சண்முகம் பெருமைப்பட்டு கொண்டார். கமலவேணி காவியா மீது கோபம் கொண்டாள். சார், நான் கிளம்புறேன். விஷயத்தை காதில் போட்டுட்டேன். உங்கள் பொண்ணை கட்டுப்பாடாக வச்சுக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. நான் வந்து சொன்னதா காவியா கிட்ட சொல்லிடாதீங்க. சரி தம்பி. கையெடுத்து கும்பிட்டு கிளம்பினான். இருவரும் விவேக்கை மறையும் வரை பார்த்து நின்றனர். நான் சொன்னது சரியாக நடந்துடுச்சு பார்த்தீங்களா? நம்பாமல் இருந்தீங்க. என்ன கமலவேணி நாம் செய்ய முடியும்? பெத்த பிள்ளைகளை நம்பாமல் இருக்க முடியுமா? நீ சொன்னது உண்மையாகி போச்சு. அடுத்த நடவடிக்கையா நல்ல வரனை பார்த்து அவள் கல்யாணத்தை முடிக்க பாருங்க என்றாள் கமலவேணி. காலை பொழுது விடிந்தது. வழக்கமாக எல்லா வேலைகளையும் முடித்து தினசரியை புரட்டி கொண்டிருந்தார் சண்முகம். பைக்கின் உருமலை அடக்கிவிட்டு திருமண தரகர் ராமநாதன் நெற்றி நிறைய திருநீரை கட்டி சின்னப்பதேவர் போல நின்றார் சண்முகம் முன்னால். ஐயா நிமிர்ந்தார். வாங்க ராமநாதன் என்று கையசைத்து கும்பிட்டு வரவேற்றார். உட்காருங்க. உட்கார்ந்தார் ராமநாதன். ஐயா, உங்கள் மகன் ஆனந்த் இங்கில்லையா? மாமியார் வீட்டில் கோவையில் இருக்கான் ராமநாதன். இங்கே விடமாட்டேங்கிறாங்க. அங்கேயே பிஸ்னஸை கவனிக்கிறான். நீங்கள் பார்த்த பெண் வீடு அங்கேயே அவனை மடக்கிட்டாங்க. உங்களோட பிஸ்னஸை யார் பார்த்துக்கிறாங்க சார்? அவன்தான். சாயப்பட்டறையெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டேன். டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் நான் கவனிச்சிட்ருக்கேன். எப்படியோ குடும்ப வண்டியை நல்ல முறையாக ஓட்டினாலே போதும். கமலவேணி காஃபி கொண்டு வந்தாள். அம்மா நல்லா இருக்கீங்களா? இருக்கேங்க ஐயா. காஃபி சாப்பிட்டார். பொண்ணுக்கு நல்லா வரனா பாருங்க. பையன் படிச்சிருக்கணும். வசதி தேவையில்ல. அழகா லட்சணமாக நல்ல குடும்ப பையனாக வேணும். பார்த்துடலாங்க ஐயா. பொண்ணோட ஜாதகம் கொடுங்க. மஞ்சள் தடவைய ஜெராக்ஸ் ஜாதகத்தை ராமநாதன் கையில் கொடுத்தார் சண்முகம். வாங்கி பார்த்தார். ஐயா, 4 செவ்வாய் 8 சூரியன். கொஞ்சம் லேட்டாக தான் ஜாதகம் அமையும். பரவாயில்லங்க. படிப்பு முடிய 3 மாதம் இருக்குது. எப்படியும் 6 மாதத்தில் அமைஞ்சா கூட பரவாயில்ல. நல்லா வரனா அமைச்சு தர்றேங்க ஐயா. புறப்பட்டார்.
மாதங்கள் பந்தய குதிரையாக ஓடின. விவேக் கேம்பஸ் இன்டர்வியூவில் வெற்றி பெற்று 2 மாதங்களுக்கு பிறகு சென்னை செல்ல ஆயத்தமானான். அம்மா, நாளைக்கு என்ன வேலைக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா, அப்பாவிடம் சொன்னான். விவேக், நம்ம ஊர் பகவதியம்மன் காளியம்மன் கோவிலில் பொங்கல் வச்சு வழிபடுறேன்னு வேண்டியிருக்கேன், செய்திடலாம். காலையில் செய்யுமா. நம்மை வாழ வைத்த உள்ளூர் தெய்வங்களை வழிபடணும் எப்பவும். அம்மா, எனக்கு நாளைக்கு சென்னை போக அட்வான்ஸ் மற்றும் செலவுக்கு 30,000 வேணுமே. அதை பற்றி ஏன்பா கவலைப்படுற? நம்ம ஊர் ஃபைனான்ஸ் சாமியப்பன் கிட்ட 3 வட்டிக்கு பணம் கேட்டிருக்கேன், வாங்கி தரேன், கொண்டு போ. சம்பளம் வாங்கி வட்டியை கட்டு, அப்புறமா அசலை திருப்பி கொடுத்துடலாம். சரிம்மா. அம்மானா அம்மாதான், அப்பானா அப்பாதான். 2 பேரையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்து மார்பில் சாய்ந்தான். ஏன்பா அலற? நமக்கு நீ நல்ல நேரம் வந்துடுச்சுப்பா என்றார் அப்பா. எனக்காக உழைச்சி ஓடாகி போனதை நினச்சி பார்த்தாலே பாவமாக இருக்கு. விவேக், உன்னோட உயர்வு வளர்ச்சி தான் எங்களுக்கு பெருமை. இன்னும் உனக்காக எதை வேண்டுமானாலும் இழப்போம். எங்களை பற்றி கவலைப்படாதா. உன்னோட வளர்ச்சியை நினச்சிக்க முயற்சி செய். எதிர்காலம் உனக்கு நல்லா அமையும். நாம் யாரையும் ஏமாத்தல, துரோகம் செய்யலா. நம்ம உழைப்பு தான் உயர்வுக்கு காரணம். நிச்சயம் கை கொடுக்கும். அம்மா, அப்பா, நீங்கள் என்னை வாழ வைத்த தெய்வம் என்று இருவரின் கைகளை பிடித்தான். நண்பர்களை பார்த்துட்டு வரேன்மா, போயிட்டு வாப்பா. மறுநாள் விடிந்தது. பொங்கல் வைத்து அபிஷேகம் செய்து மனமுருக 3 பேரும் சாமி கும்பிட்டார்கள். வீட்டிற்கு வந்து வேண்டிய துணிமணிகளெல்லாம் பேக் செய்து கொண்டிருந்தான் விவேக். வண்டியின் சத்தம் கேட்டது. யார் என்று எட்டி பார்த்தான். காவியா. சிவபூஜையில் கரடி வந்துவிட்டது போல சனியன் வந்துவிட்டாளே என்கிற லேசான படபடப்பு ஏற்பட்டது. வெளியே நின்றிருந்த முத்துசாமியும் காமாட்சியும் அழகு சிலை போல நின்றவளை பார்த்து அப்படியே நின்றனர். பணக்கார மிடுக்கு தோரணை நடையிலேயே தெரிந்தது. யார் வேணும்? எனக்கு விவேக் வேணும். நீ யாருமா? நான் கரூர் தான். தொழிலதிபர் சண்முகத்தோட ஒரே பெண் காவியா. நானும் உங்கள் மகனும் ஒரே கல்லூரியில் படிக்கிறோம். வெளியூர் வேலைக்கு போகிறதால வாழ்த்து சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். பள்ளியில் மனப்பாடம் ஒப்பிப்பது போல ஒப்பித்த காவியாவை பார்த்து நின்று விட்டனர். விவேக்கே வந்து விட்டான். வீடு தேடி வந்தவங்களை வாங்கன்னு சொல்கிறது நம்ம பண்பாடு இல்லையா? வா காவியா. வரேன். கங்ராஜ். எதுக்கு இதெல்லாம்? நீங்கள் படித்து சென்னைக்கு வேலைக்கு போகிறீங்கல்ல, அதுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாதா? சொல்லலாம். என்னை பொறுத்தவரை இந்த வார்த்தை பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கலா? எனக்கு பிடிச்சிருக்கே. நான் உன்னவள். காமாட்சிக்கும் முத்துசாமிக்கும் இந்த வார்த்தை நெஞ்சை தொட்டது. விவேக் சொன்ன பெண்தான் என்று நினைத்து கொண்டார்கள். நான் சென்னை போகிறது எப்படி தெரியும் காவியா? காலேஜில் ஒரு கொட்டாவி விட்டால் கூட காலேஜுக்கே தெரிஞ்சிடுமே. செலக்ட் ஆன உடனேயே காலேஜ் நிர்வாகம் போஸ்டர் அடித்து ஒட்டி போர்ட்டிகோவில் கொட்டை எழுத்தில் ஃபோட்டோவுடன் போட்டிருந்தது. காலேஜ் பெயர் வாங்க ஒரு சந்தர்ப்பம் தானே இது. அப்படியா? காமாட்சி தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். வாங்கி சாப்பிட்டு சேரில் அமர்ந்தாள். விவேக், வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் தரட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். பழைய கர்நாடகமாகவே இருக்க விவேக். அப்படியெல்லாம் இல்லை. பரவாயில்ல, உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, நல்ல சம்பளம். எனக்கு தான் எதுவுமே அமைய மாட்டேங்குது. காவியா, லட்சியத்தோடு எப்படியும் ஜெயிக்கணும்னு மனதில் வைராகியமாக இருந்தால் வெற்றி தான். நீதான் காதல்னு பைத்தியமாக இருக்கியே. பருவ பெண், காலாகாலத்தில் வாழ்க்கைன்ற வட்டத்தில் இறங்கியாகணும். வயசாயிட்டா வாழ்க்கையே முடிஞ்சு போகும். பேசுறதுக்கு நல்லா இருக்கும் காவியா. நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன். முடியாது விவேக். காவியா, என் பையனை வலுக்கட்டாயப்படுத்தாத. அவன் ஏழை, நீ பணக்காரி. அதனால தான் அவன் வேண்டாம்ன்றான். போம்மா, தயவு செய்து. முடியாதுங்க. என்னம்மா, சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா? எனக்கு விவேக் வேணும். கோபுரத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன், குப்பை மேட்டிலும் வாழ தயார். காமாட்சியும் முத்துசாமியும் அசந்து போய் நின்றனர். விவேக்கும் அப்படியே காவியாவை பார்த்தபடி நின்றான். விவேக், நல்லபடி வேலைக்கு போய் சேர்ந்து வேலையை செய்யுங்க. சரி காவியா. அவனது கையில் ஒரு கவரை கொடுத்து டாட்டா காட்டியபடி பைக்கை எடுத்து கிளம்பினாள் காவியா. டாட்டா காட்டிவிட்டு கவரை பார்த்தான். லவ் பேர்ட்ஸ் படங்கள் அழகாக இருந்தது. கவரை பிரித்தான். கவரில் சலவை நோட்டுகள் 10,000 ரூபாய். எண்ணியவன், எதற்கு இவ்வளவு ரூபாய்? என்னை மடக்க எத்தனையோ வழியில் இதுவும் ஒரு வழியா என யோசித்தான். அம்மா, 10,000 பணம். பரவாயில்ல, கேட்ட இடத்துல கிடைக்கல. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி பணம் கிடைச்சிடுச்சுப்பா. அவ முகத்தில் விட்டெறியலாம் என்று நினைத்த எனக்கு அவ கொடுத்த ரூபாய் ஒரு வகையில் உதவிதான். மனதை சமாதானப்படுத்தி கொண்டான். அன்று இரவு பெற்றவர்கள் வழி அனுப்பினர்.
மினி பேருந்தில் ஏறி கரூர் வந்து சென்னை செல்லும் ரயிலில் ஏறினான். மனது என்னமோ போலிருந்தது. காலை 5 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் வந்து நின்றது. இறங்கினான். நண்பன் சென்னையில் வேலை பார்ப்பதால் எல்லா உதவிகளையும் கேட்காமலே செய்தான். அன்றைய ஐடி கம்பெனியில் வேலைக்கு போனான். விடியலுக்காக காத்திருந்த காவியா எழுந்தாள். எழுந்ததும் விவேக் ஞாபகம்தான். எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தாரோ என்கிற ஒரு கவலை முன்னால் நின்றது. மாடிக்கு சென்று யோகா செய்துவிட்டு 7 மணிக்கு இறங்கினாள். காவியா, என்னங்கப்பா? உன்னை பெண் பார்க்க வர்றாங்க. என்னப்பா அவசரம்? அவசரமா? இப்போவே காலாகாலத்தில் செய்யலைன்னா என் பெயரை குழி தோண்டி புதைச்சிடுவா. என்னப்பா நீங்களே கற்பனையாக பேசுகிறீங்க? அப்படி செய்ய மாட்டேன். உங்கள் அனுமதியோடு தான் செய்வேன். கொஞ்சமும் தகுதி இல்லாத ஒருத்தனை என் முன்னாடி நிறுத்தி அவன்தான் கணவன்னு சொல்வ, நான் சம்மதிக்க முடியுமா? மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்கிறது தான் வாழ்க்கைப்பா. இந்த டைலாக் எல்லாம் வேண்டாம். அந்த விவேக் பையிலே என்னை தேடி வந்து எனக்கு உங்கள் மகளை கல்யாணம் செய்ய பிடிக்கல, நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செய்து வைங்கன்னு சொல்லிட்டான். நீதான் அவனை வற்புறுத்துவதா சொன்னான். நீ நேற்று கூட அவன் வீட்டுக்கு போய் சென்னைக்கு வழி அனுப்பின. என்ன உண்மைதானே? ஆமாங்கப்பா, எல்லாமே உண்மைதான், மறுக்கலா. விவேக் ஏழைன்றதால நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு மறுக்கிறார். எப்படி இருந்தாலும் விவேக் தான் என் கணவர். வேறு வரனை கட்டி வச்சா நான் உயிருடன் இருக்க மாட்டேன்பா. என்ன மிரட்டுறியா? குருடன் ஒரு அன்னக்காவடி. அவன் என் தகுதிக்கு கொஞ்சமும் ஒத்து வரமாட்டான். நான் சம்மதிக்க மாட்டேன். போதுமா? காதல் கீதல்னு பேசுறதுக்கும் கதைக்கும் வேணா ஒத்து வரும், நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது. மறந்து வாழ பழகு. என்னால் முடியாதுங்கப்பா. முடியும். பணக்காரங்களுக்கு இதுவெல்லாம் சாதாரணம். மறக்க முயற்சி செய். முடியாதுப்பா. முடியும் என்று எழுந்து வீட்டினுள் போனார். பின்னாலேயே போனாள் காவியா. என்னடி காவியா, பெத்தவங்க பேச்சை கேட்காத நீ ஒரு பொண்ணா என்று கூறி அம்மா தடுத்தாள். சிலையாக காவியா தோற்று போனவளாய் நின்றாள். சண்முகம் வந்தார். காவியா, 9 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, குளிச்சு ரெடியாகு. கமலவேணி வாடி என்று இழுத்து போனாள். வாசலில் கார் சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தாள். அண்ணன் ஆனந்த் அண்ணி குழந்தையுடன் இறங்கி வருவதை பார்த்தாள். ஓடிப்போய் குழந்தை சர்வேஷை வாங்கி கொஞ்சினாள். உள்ளே வந்தனர். வீடே கலகலப்பானது. சண்முகம் மகனையும் மருமகளையும் அழைத்து காவியாவின் காதலை சொன்னார். கண் கலங்கினார். அப்பா, நாங்கள் அவளை மாத்திரோம், கண்கலங்காதீங்க என்றான் ஆனந்த். காவியாவை அண்ணனும் அண்ணியும் அழைத்தனர். நிறைய புத்திகளை சொன்னார்கள். அவள் மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளிப்பார்வைக்காக தலையை ஆட்டினாள். குளித்து பட்டுப்புடவை உடுத்தி தயாரானாள். அண்ணியின் அலங்காரத்தில் காவியா அழகு சிலையாக நின்றாள். காத்திருந்தனர். மாப்பிள்ளையின் குடும்பம் வந்தது. ஓடிப்போய் சண்முகம், கமலவேணி, ஆனந்த், கவிதா 4வரும் வரவேற்றனர். மாப்பிள்ளை தினேஷ் சரத்குமார் சாயலில் அழகாக இருந்தான். புரோக்கர் எல்லோரையும் அறிமுகப்படுத்தினார். இவர் மாப்பிள்ளையோட அப்பா தீனதயாளன், கஸ்டம்ஸ் அதிகாரி, சேலத்தில் வேலை. அம்மா புஷ்பவள்ளி, மூத்த மகன் சரவணன், மனைவி கலா, 2வது மகன் குணா, மருமகள் சங்கவி. இவங்க சேலத்திலேயே கெமிக்கல் கம்பெனி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை தினேஷ் MBA முடிச்சுட்டு ஒரு வங்கியில் கேஷியர். சம்பளம் 40,000. நிலபுலன்கள் நிறைய இருக்குங்க. அறிமுகம் முடிந்தது. எல்லாரும் உட்கார்ந்தனர். காவியா மனது திக் திக் என அடித்து கொண்டிருந்தது. பொண்ணை அழைச்சிட்டு வாங்க என தரகர் குரல் கொடுத்தார். பட்டுப்புடவையுடன் அழகு சிலையாக புதுப்பெண்ணாக வெளியே வந்து நமஸ்காரம் செய்தாள். எல்லோரையும் பார்த்து அமர்ந்தாள். மாப்பிள்ளை காவியா அழகில் சொக்கி போனான். காவியா மாப்பிள்ளையின் முகத்தை கூட பார்க்கவில்லை. விவேக் முகம்தான் முன்னால் நின்றது. காஃபி ஸ்வீட் கொடுத்தாள். அப்பொழுதுதான் ஓரக்கண்ணால் பார்த்தாள். மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணை பிடிச்சு போச்சு என்றார்கள். தரகர் சண்முகத்திடம் வந்து பொண்ணை கேளுங்க, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கானு என்று கூறினார். கேட்கிறேன் தரகரே என்று கமலவேணியுடன் உள்ளே போனார். ஆனந்த், கவிதாவும் உடன் வந்தனர். காவியா முகம் கவிழ்ந்து உட்கார்ந்து கண்ணீர் விட்டபடி அமர்ந்திருந்தாள். என்ன காவியா ஆச்சு? நல்ல நாளில் அலறா என்றாள் அம்மா. பேசவில்லை காவியா. எப்படி சிரிப்பா? அவளுக்கு குருட்டு பையன்தான் வேணும்னு அடம்பிடிக்கிறாளே என்றார் அப்பா. காவியா என்னதான் சொல்கிற? ஆனந்த் கேட்டான். மாப்பிள்ளையே எனக்கு பிடிக்கலண்ணா. வந்திருக்கிற மாப்பிள்ளைக்கிட்ட என்ன குறையை கண்டுபிடிச்சா? குறை எதுவும் சொல்லலா. மனசில் ஒருத்தர் இருக்கும்போது எப்படி பிடிக்குமண்ணா? கிளியை பிடிச்சு பூனைக்கிட்ட கொடுக்க விரும்பல காவியா. மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்னு மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அப்பாவின் உறுதியான வார்த்தை நெஞ்சை பிளந்தது. அப்பா, அம்மா, அண்ணன் 3 பேரின் கைகளை பிடித்து கெஞ்சினாள். பிடிச்சவரையே கல்யாணம் முடிச்சு வைங்க என்றாள்.
குடும்ப கௌரவத்தை விட்டுத்தர முடியாது காவியா, மறக்க முயற்சி செய் என்று கைப்பிடியிலிருந்து விலகி வெளியே வந்தனர். தரகர் வந்தார். பொண்ணு என்னங்க சொல்லுச்சு என்று கேட்டார். எங்கள் பொண்ணு நாங்கள் கிழிச்ச கோட்டை தாண்டாது, இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டோம், சரின்னு சொல்லிட்டா. சரி, நல்ல நாளில் வாங்க, பார்த்துட்டு நாள் குறிச்சிடுவோம் என்று விடை பெற்றனர். அண்ணி, நீங்கள் சொல்லக்கூடாதா? கவிதா மார்பில் சாய்ந்து காவியா அழுதாள். காவியா, நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, பெற்றவங்க செய்கிறது தான் நல்லது. காதல் வாழ்க்கை கொஞ்ச நாள் சுகம், அப்புறம் சுகமாக இருக்காது, சுமையாக இருக்கும். காதலை மறந்துடு. பொண்ணுக்கு பொண்ணே புரியாமல் பேசுகிறீங்களே அண்ணி. பேசி கொண்டிருக்கும்போது ஆனந்த் உள்ளே வந்தான். என்ன கவிதா காவியா சொன்னா? ஒன்றுமில்லைங்க என்று மறைத்தாள். மறைக்காத, மாப்பிள்ளை பிடிக்கலன்னு தானே சொன்னா? ஆமாங்க. காவியா, பெற்றவங்க பேச்சை கேட்காம நிறைய பொண்கள் வாழ்க்கையை அழிச்சிட்டு நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க, உனக்கு தெரியாததில்ல. காவியா ஒன்றும் பேசவில்லை. அவளுடைய அறைக்குள் போய் படுத்துக்கொண்டாள். என்ன ஆனந்த் முடிவெடுக்கலாம்? அப்பா கேட்டார். அப்பா, முதல்ல அப்படி தான் பேசுவாங்க. பெண்கள் கழுத்தில் தாலி ஏறிட்டா மாறிடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே விடாமல் பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். அதை செய்திடலாம். அவகிட்ட உள்ள செல்போனை வாங்கிட வேண்டியது தான் என்றாள் கமலவேணி. அதுவும் நல்ல ஐடியாதான் என்றார் சண்முகம். எதையும் யோசித்து செய்யலாம் என்றான் ஆனந்த். விவேக் வந்து 1 மாதமானது. சம்பளம் 40,000 வாங்கினான். சென்னை இயந்திர வாழ்க்கை ஒத்துப்போனது. அம்மா அப்பாவிடம் முதல் சம்பளத்தை கொடுத்து ஆசி வாங்க வேண்டுமென்று சனிக்கிழமை ரயில் ஏறி ஞாயிற்றுக்கிழமை காலை ஊருக்கு வந்தான். பெற்றவர்கள் மகனை கண்டு பெருமைப்பட்டார்கள். நண்பர்களுக்கு ஸ்வீட் கொடுத்தான். அம்மா அப்பாவிடம் சம்பள கவரை கொடுத்து ஆசி பெற்றான். அம்மா அவனுக்கு பிடித்த நிலக்கடலை சட்னியுடன் சாதம் வடித்து போட சாப்பிட்டான். அம்மா, காவியா வந்தாளா? இல்லைப்பா. உங்ககிட்ட ஃபோனில் பேசலையா? இல்லையே. எப்படி பேசாமல் இருப்பா? அம்மா, செல் நம்பரை நான் மாற்றிட்டேன். அவன் நம்பருக்கு நான் ஃபோன் போட்டால் எப்போ என் கழுத்தில் தாலி கட்டுறேன்னு அடம்பிடிப்பாமா, அதனால் பேசலா. அப்படியா? அவள் கொடுத்த பணம் 10,000 கொடுக்கணுமே, வர சொல்லி கொடுத்துடலாம். ஃபோன் பண்ணி வர சொல்லு. காவியா ஃபோனுக்கு ஃபோன் போட்டான். இந்த அலைபேசி எண் தொடர்பில் இல்லை என பதில் வந்தது. பல தடவை முயற்சி செய்தும் பலனில்லை. அம்மா, ஃபோன் நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு சொல்லுது, என்னம்மா செய்யலாம் என்று அம்மாவை கேட்டான். கொண்டு போய் கொடுத்துடு, அதுதானே மரியாதை. ஆமாம்மா, அப்படியே செய்கிறேன். அன்று முழுவதும் நண்பர்களிடம் பேசிவிட்டு மாலை சென்னை போகும்போது அப்படியே கொடுத்து விடலாம் என்று புறப்பட்டான். நண்பன் சுதாகர் பைக்கில் ஏறிக்கொண்டு புறப்பட்டான். காவியா வீடு பைபாஸ் பிரதான சாலையில் ஆர்கே நகர் விஸ்தரிப்பு ஏரியாவுக்குள் பைக்கை விட சொன்னான். ஓட்டு வீடோ சிறிய வீடுகளோ எதுவுமில்லை, எல்லாம் பெரிய பங்களாக்கள். மிக அழகாக காட்சியளித்தது. காவியா இல்லம் கம்பீரமாக இருந்தது. கேட் பூட்டியிருந்தது. காலிங் பெல் அடித்தான். வேலைக்காரன் கதவை திறந்தான். யார் நீங்கள்? யாரை பார்க்கணும்? நாங்கள் பழமாபுரம் கிராமத்திலிருந்து வரோம், ஐயாவை பார்க்கணும். உள்ளே போங்க என்றான். உள்ளே போனார்கள். வீட்டு சிறையில் இருக்கும் காவியா மாடியில் இருந்தவள் பார்த்து விட்டாள். இனம் புரியாத பூரிப்பு ஒரு பக்கம், பேச முடியாதே என்கிற நெருடல் ஒரு பக்கம். உதடுகள் பேச துடித்தன. எப்படி கல்யாண விஷயத்தை சொல்வது, வீட்டு சிறையில் இருப்பதை சொல்வது என்று துடித்தாள். சண்முகம் போர்ட்டிகோவில் அமர்ந்திருந்தவர் கண்டதும் வரவேற்றார். வாங்க தம்பி, என்ன வேணும்? காவியா எனக்கு பண உதவி செய்தாங்க, அதை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். காவியா இல்லை, அண்ணா ஊருக்கு போயிட்டா, வந்த பிறகு கொடுத்துடுறேன். எப்படியும் காவியா பார்த்துடுவாள் என்று சீக்கிரம் அனுப்புவதிலேயே குறியாக இருந்தார். தண்ணீர் கூட குடிக்க சொல்லவில்லை. இருவரும் புறப்பட்டனர். அனுப்பிவிட்டு உள்ளே போனார் சண்முகம். காதல் விளையாட்டு எப்படியெல்லாம் விளையாடி இருக்கிறது என்று அவராக பேசியபடி பீரோவில் பணத்தை வைத்தார். பைக்கை எடுக்க செடிகளின் பூக்களை ரசித்தபடியே மெதுவாக வந்தனர். அங்கே அவர்கள் முன்னால் கடிதத்துடன் கெட்டியான மரத்துண்டு சேர்த்து கட்டிய கடிதம் விழுந்தது. டே விவேக், என்னடா முன்னால் விழுறது எடுக்காம போறா? அதெல்லாம் நமக்கு எதுக்குடா? அப்படியெல்லாம் நினைக்காத, இது ஒரு தேவையா கூட இருக்கலாம், எடுடா. வேண்டாம் சுதாகர் என தடுத்தான். விவேக் பேச்சை மீறி மரத்துண்டு கட்டிய கடிதத்தை தனியாக எடுத்தான். 4ஆக மடிக்கப்பட்ட பேப்பரை படித்தான். ஐ லவ் யூ விவேக். டேய், உனக்கு தாண்டா லெட்டர், படிடா. உனக்கு எழுதியதை நான் படிக்கிறது தப்பு, படிச்சு பாரு. வாங்கினான். படிக்க ஆரம்பித்தான். ஐ லவ் யூ விவேக். நான் உங்களை விரும்பினேன், நீங்கள் விரும்பலா. நீங்கள் என் அப்பா கிட்ட என்னை பற்றியும் சொல்லிட்டீங்க. நான் வாழ்ந்தால் உங்கள் கூட, இல்லையே உலகில் வாழ விரும்பலன்னு மன உறுதியுடன் இருக்கேன்.
எனக்கு வேறு வரனோடு திருமணம் செய்ய பேசி முடிச்சிட்டாங்க. திருமணத்திற்கு 30 நாட்கள் தான் இருக்குது. நான் அப்பா அம்மா அண்ணா அண்ணி சொன்னதை கேட்கல. ஒரே பிடிவாதமாக விவேக் தான் வேணும்னு சொன்னதுனால என்னை வீட்டு சிறையில் வச்சு ஃபோனையும் பறிச்சிட்டாங்க. சிறகுகள் இழந்த பறவையாக கூண்டில் தவிக்கிறேன். இந்த கடிதம் கண்டவுடன் என்னை மீட்டு உங்களுடன் சேருங்கள். முயற்சி எடுக்காமல் மனசு மாறாமல் இருந்தால் உங்கள் நினைவாகவே நிரந்தரமாக உலகை விட்டு போய்விடுவேன். வாழ வேண்டிய பயிர் நான். என்னை அழிச்சுக்கிட்டா என்னோட பாவமே தினம் தினம் உங்களை கொல்லும். என்னை எப்படியும் திருமணம் செய்துக்குங்க ப்ளீஸ். ஆண்டவன் நம்மை ஒன்று சேர்க்க தான் இந்த மாதிரி தகவல் தெரிவிக்க கொண்டு வந்திருக்கான். உங்கள் முடிவு எனக்கு சாதகமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இன்னும் நிறைய எழுத ஆசை, முடியலா. என்றும் உங்கள் நினைவாக இருக்கும் உங்கள் பிரியமானவள் காவியா. கடித வரிகளில் கலங்கி அப்படியே நின்றான். டே, என்னடா ஆச்சு? கையில் உள்ள கடிதம் நழுவியது. ஏண்டா, என்னடா எழுதியிருக்கு? படிடா சுதாகர். கீழே விழுந்த கடிதத்தை எடுத்து கையில் கொடுத்தான். படித்த சுதாகர், ஒரு பெண் உன்மேல் உயிரையே வச்சிருக்கா. அவளை நீ வேண்டாம்னு சொல்கிறது சரியா? இவளையே மனைவியாக ஏற்றுக்கடா. யோசிக்கணும் சுதாகர். நான் உனக்கு உதவியாக இருந்து முடிக்கிறேன், நீ மட்டும் சரின்னு சொல்லு. சொல்கிறேன் சுதாகர். பைக்கை எடு, ட்ரெயினுக்கு டைம் ஆகுது. பைக்கை எடுத்தான். ஜங்ஷன் வந்ததும் விவேக் இறங்கினான். என்னடா முடிவு சொல்லாமல் போறா? போய் சொல்கிறேன். சுதாகர் பைக்கை எடுத்து புறப்பட்டான். விவேக் ட்ரெயினில் உட்கார்ந்தான். மிதமாக புறப்பட்டது. காவியாவின் கடிதத்தை எடுத்து பலமுறை படித்தான். நினைவுகள் ரயில் தண்டவாளம் போல் ஓடியது. சிந்தனையிலேயே இருந்தான். கடிதத்தை பார்த்திருப்பாரா, இல்லை படிக்காமல் கிழித்து போட்டு விட்டாரா என்கிற கவலையில் ஜன்னல் விளிம்பையே பார்த்து கொண்டிருந்தாள் காவியா. என்ன பிடிச்சு வச்ச பிள்ளையாராட்டம் அங்கேயே நிற்கிறா என்று கேட்டபடியே அம்மா வந்தாள். எதுக்கு விவேக் வந்தார், என்ன பேசினார் என்கிற விபரம் தெரியாமல் மனசு திக் திக் என்று அடித்தது. வாடி கீழா. வரலாமா? ஏன்? எனக்கு சுதந்திரம் இல்லை, எனக்கு பிடிச்ச இடத்துலையே இருக்கேன், விடுமா. என்னடி, எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தானே செய்கிறோம். என்னோட நன்மைக்கு செய்யலா, உங்களோட விருப்பத்துக்கு என்னை பலிகடா ஆக்க போகிறீங்க. அப்படியே நினச்சிக்க. நேரமாகுது, வா சாப்பிடலாம். எனக்கு பசிச்சா நானே போட்டு சாப்பிடுவேன், உங்கள் வேலையை பாருங்க. பேசி கொண்டிருக்கும் போதே அப்பா சண்முகம் வந்தார். காவியா. என்னங்கப்பா? நீ விவேக்குக்கு 10,000 கடன் கொடுத்தியாமே, அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான். கடனாக கொடுக்கலா, அப்பப்போ செலவுக்கு வாங்குவார், மொத்தமாக கணக்கு போட்டு கொடுத்துருப்பார். இந்தா, இதை நீயே வச்சுக்க என்று காவியா கையில் திணித்தார். சரி, வா சாப்பிடலாம். மூவரும் மாடிப்படியில் இறங்கி வந்தனர். இவங்களை பகைச்சிக்காமல் முரண்பாடு செய்யாமல் எப்படியும் படிப்படியாக காயை நகர்த்தி எந்த வகையில் விவேக்கை அடைய ஓட்டைகள் இருக்குன்னு பார்க்கணும் என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள். அம்மா இட்லி வைத்து சட்னி சாம்பார் ஊற்றினாள். அதை சாப்பிடாமல் சிந்தனையில் இருந்தாள். என்ன காவியா சிந்தனை? ஒன்றும் இல்லைங்கப்பா. சாப்பிட்டாள். கமலவேணி, வர்ற 10ஆம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு மாப்பிள்ளை வீட்டார் சொன்னாங்க. உன்னோட கருத்து என்ன? இட்லியை சாப்பிட்டு கொண்டே கேட்டார் சண்முகம். நல்ல நாள், அன்னைக்கே வச்சுடலாம். நம்ம வீட்டில் ரொம்ப கிராண்டாக நடத்தணுங்க. நானும் அதைத்தான் ஆசைப்படுறேன். ஒரே பிள்ளை, ஊரே நம்ம நிச்சயதார்த்தத்தை பார்த்து வாயின் மேல் விரலை வைக்கணும். அப்போ எல்லாருக்கும் தகவல் சொல்லிடுங்க. அம்மா அப்பா பேசுவதை நினைத்தால் எப்படியும் விவேக்கை அடைய முடியாது போல் இருக்கிறது என்கிற வருத்தம் காவியாவின் மனதில் ஆழமாக இருந்தது. சாப்பிட்டு டிவி முன் அமர்ந்தவள் கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு போய் தன் அறையில் படுத்து கொண்டாள். நினைவுகள் விவேக்கையே வட்டமிட்டன. என்ன கமலவேணி, காவியா அந்த பயலோட ஞாபகமாகவே இருக்கா, மாறவே மாட்டாளா? மாறுவாங்க, இன்னொருத்தன் தாலி ஏறிட்டா மாறிடுவாங்க. அதனால் சட்டுப்புட்டுன்னு காவியாவோட கல்யாணத்தை முடிச்சுடலாம். அவசரப்பட்டு செய்கிற காரியமாக அது, பொறுமையாக தானே செய்யணும். எப்படியோ காவியாவோட கல்யாணம் நல்ல முறையில் நடந்தால் சரி என்றாள் கமலவேணி. காவியா தூக்கத்திலிருந்து விடுபட்டாள். கமலவேணி கொண்டு வந்த காஃபியை வாங்கி கொண்டாள். அம்மா. என்னடி? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உள்ளூர் கோவில்களுக்கு போகலாம்மா. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது கஷ்டமாக இருக்குமா? போகலாம், அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிடுறேன், போகலாம். கமலவேணி இடத்தை விட்டு நகர காஃபியை குடித்து மாடியில் போய் குளித்து ரெடியானாள் காவியா. தினசரியில் மூழ்கியிருந்த கணவர் சண்முகத்திடம் வந்தாள் கமலவேணி. ஏங்க, என்ன கேட்க போகிறேன்னு தெரியும். நானும் காவியாவும் கோவிலுக்கு போயிட்டு வரோம்னு கேட்பா. நீங்கள் பேசினதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். காரில் போகலாம், நானும் வரேன். கம்பெனிக்கு போகலையா? போகணும். உன் கூட அனுப்பி காவியா எங்கேயாவது தப்பிச்சிட்டா என்ன பண்ண முடியும்? மான பிரச்சனை கமலவேணி.
நாம் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டது வீணாகி அவமானப்பட்டு நிற்கணும். சரிங்க, அப்படியே செய்யலாம். டிஃபன் ரெடி பண்ணி சாப்பிட்டு மூவரும் காரில் கிளம்பினர். டிரைவர் காரை ஓட்டினார். ஐயா, எங்கே போகணும்? முதல்ல தான்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமணன் கோவில், அடுத்தது பசுபதீஸ்வரன் கோவில், அப்புறம் மாரியம்மன் கோவில். சரிங்கய்யா. காரின் கண்ணாடியை இறக்கி வேடிக்கை பார்த்தபடியே வந்தாள். கரூர் நகரில் வாகன நெரிசலில் அறக்கப்பறக்க வேலைக்கு போகிறவர்களை பார்த்தபடியே வந்தாள். வெங்கட்ரமண சன்னதி வந்தது. இறங்கினார்கள். கூட்டம் குறைவுதான். அர்ச்சனை சீட்டை வாங்கி அர்ச்சனை செய்தார். காவியா பெயருக்கு தேங்காய் பழம் அர்ச்சனை செய்து சாமி தரிசனம் முடித்தனர். காவியாவின் வேண்டுதலை மனதிலேயே நினைத்து வேண்டினாள். அடுத்து 2 தெய்வங்களையும் தரிசனம் செய்து வீட்டிற்கு வர மணி 12. அவர்களை இறக்கிவிட்டு கம்பெனிக்கு போனார் சண்முகம். காவியா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொண்டு ஹாலுக்கு வந்தாள். அம்மா அலுப்பில் கட்டிலில் படுத்து தூங்குவது தெரிந்தது. டேபிள் மீது அம்மாவுடைய ஃபோன் இருந்தது. அருகில் விசிட்டிங் கார்டும் இருந்தது. எடுத்து பார்த்தாள். தினேஷ், 24 காரமடை தெரு, 2வது தெரு, சேலம் என்கிற முகவரியை படித்தாள். என்னை பெண் பார்த்தவர் முகவரி என்று அடையாளம் கண்டுகொண்டாள். ஃபோன் நம்பரை பார்த்தாள். இதுதான் தினேஷிடம் சொல்ல வேண்டிய நேரம். எப்படியும் எல்லா விஷயத்தையும் சொன்னால் என்னை வேண்டாம், நீ காதலுடன் சேர்ந்து வாழ் என்பான். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று அலைபேசியை அழுத்தினாள். தினேஷ் பேசினான். யார் நீங்க? நானா? கரூரிலிருந்து காவியா. காவியாவா? தெரியலீங்களா? பெண் பார்த்துட்டு போனீங்களே, அடுத்த வாரம் நிச்சயம் செய்யக்கூட தேதியெல்லாம் வச்சாச்சே, அந்த காவியா. சொல்லு காவியா. நான் வேறு மூடில் இருந்ததுனால பதட்டம். இப்போ புரிஞ்சிடுச்சு. சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் போகணும். நீ சாப்பிட்டியா? மணி 12 தானே, 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன். என்னை பிடிச்சிருக்கா காவியா? முதல்லையே கேட்டிருக்கணும் தினேஷ். உங்கள் அம்மா அப்பா சொன்னாங்களே. சொன்னாங்க. இப்போவெல்லாம் கட்டிக்க போகிறவங்க மனசு ஒத்துக்கிட்ட பிறகு பெற்றவங்க கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிறது இந்த காலம். சரி, இப்போ என்ன பிடிக்குதா? இல்லை. இந்த வார்த்தையில் ஆடிப்போனான். கைகால் நடுங்கியது. பாதி கல்யாணம் ஆன மாதிரி உள்ள நிலையில் இப்படி குண்டை போடுகிறாளே. காவியா, என்ன சொல்கிறா? ஆமாங்க தினேஷ், உண்மைதான். என்ன காரணம் காவியா? நான் காலேஜில் படிக்கிற காலத்திலேயே ஒருத்தரை காதலிக்கிறேன். அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க ஏற்றுக்கலா. நான் சொல்கிற வரனை தான் கல்யாணம் செய்துக்கணும்னு சொல்லி வரன் பார்த்து என்னை வீட்டு காவலில் வச்சு எங்கேயும் விடுறதில்ல. நான் சிறகிழந்த பறவையாக இருக்கேன். நீங்களாவது என்னுடைய காதலை வாழ விடுங்க. இதை முன்னமே சொல்லலாம்னு நினச்சேன். முடியலா. சந்தர்ப்பம் கிடைக்கலா. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது, சொல்கிறேன். காவியா, நீ சொல்கிறது விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் இருக்குது. கல்லூரி வாழ்க்கையில் காதலிக்கிறது ஒரு ஜாலி. கல்லூரி வாழ்க்கை ஜாலி. அது மீண்டும் எந்த காலத்திலும் கிடைக்காது. அந்த காதலை கல்லூரியோட மறந்துடணும். அதை மறக்காமல் இன்னும் அதையே நினச்சா உன் எதிர்காலம் பாழாகிடும். நானும் கல்லூரியில் ஒரு பொண்ணை காதலிச்சேன். சுற்றினேன் ஜாலியா. கல்லூரியை விட்டு வெளியே வரும்போது மறந்துட்டு அந்த பொண்ணுக்கு டாட்டா காட்டிட்டு வந்தேன். அது மாதிரி மறந்துட்டு வா. புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். எனக்கு உன்னை பிடிச்சி போச்சு. நீயே என் உலகம்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்கி நிற்கிற தண்ணியில் ஒரு கல்லை போட்டு சாக்கடை சகதி என் மேலே பட்டு விடும்படி செய்துடாதா. பழையதை மற, புதியதை நினச்சி வாழ பழகிக்கா. தினேஷ், ஒரு பெண் ஒரு ஆணை நினச்சி வாழ்ந்துட்டா மறக்க முடியாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை நினச்சி வாழ்ந்துட்டா மறக்க முடியும். ஆண்கள் மலர் விட்டு மலர் தாவும் வண்டுகள். பெண்கள் அப்படி இல்லையே. காவியா, பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கவிதை, தத்துவம், பொன்மொழிகள் எதையும் பேசி என்னை மாற்ற முடியாது. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சா உங்கள் அம்மா உங்கள் அப்பா கிட்ட சொல்லி நிறுத்திக்கா. நான் உன்னை பற்றி சொல்லி கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். போதுமா? இவ்வளவு சொல்லியும் ஏற்க மாட்டேங்கிறீங்க. மாட்டேன் காவியா. நான் உன் கழுத்தில் தாலி கட்டியே தீருவேன். நம்மளே மாதிரி பணக்காரங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். பெருசு பண்ணாமல் காதலை மறக்க முயற்சி செய். ப்ளீஸ் தினேஷ். முடியாது காவியா என்று கூறி ஃபோனை கட் பண்ணினான். மீண்டும் ஹலோ ஹலோ என்றால் சுவிட்ச் ஆஃப் என பதில் வந்தது. பலமுறை முயற்சித்து கை ஓய்ந்து போனது. என்னதான் முடிவெடுப்பது என கன்னத்தில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தாள். அம்மா எழுந்து காவியாவை தேடி மாடிக்கு வந்தாள். என்னடி பண்ணுறா? உங்கள் ஃபோன் ரிங் ஆச்சு. ராங் நம்பர். மறுபடியும் கூப்பிட்டாங்க. பதில் சொன்னேன். ராங் கால் அடிக்கடி வருதே. ஃபோன் அலறியது. கமலவேணியிடம் அம்மா ஃபோன் பேசுங்க என்று கையில் கொடுத்தாள். நான் தான் பேசுகிறேன் என்றார் சண்முகம். சொல்லுங்க. நான் ஃபோன் போட்டேன் 3 தடவையும். ஏன் வாடிக்கையாளர் இன்னொருவருடன் பேசி கொண்டுள்ளார், சிறிது நேரம் கழித்து ஃபோன் பேசவும்னு சொல்லியதே. நீ யார் கூட பேசின?
என்னங்க, நான் தூங்கிட்டு இருந்தேன். நான் எப்படிங்க பேசியிருக்க முடியும்? காவியா கிட்டேருந்து ஃபோன் வாங்கினேன். அவள் பேசியிருப்பாளோ என்னமோ தெரியல, கேட்குறேன். நாம் நெருப்பை மடியில் கட்டிக்கிட்டு இருக்கிற நிலையில் இருக்கோம். நீ ஃபோனை வச்சுட்டு தூங்குறதெல்லாம் எங்கே போய் முடியுமோ? சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா? ஏதாவது ஏடா கூடமா ஆயிட்டா தலைகுனிவு. இனிமே ஜாக்கிரதையாரு. சரிங்க, நான் காவியாவே கேட்கிறேன். வீட்டுக்கு வாங்க, பேசிக்கலாம். ஃபோனை கட் பண்ணுங்க. சரி கமலவேணி என்றார். அம்மாவிடம் அப்பா பேசியதை கேட்டவள் பயந்து போய்விட்டாள். இவர்களை ஜெயிக்க முடியாது போலிருக்கே என மனசு துடித்தது. இப்போ தினேஷிடம் பேசியதை கூட அழிச்சிட்டேன். அப்பா கண்டுபிடிக்க முடியாது என்று பெருமிதப்பட்டது மனது. காவியா, என்னம்மா? நான் தூங்கும்போது ஃபோனில் பேசியிருக்க. யார் அது? என்னம்மா, நான் பேசியிருந்தா நம்பரை பாருங்க, தெரியும். நான் யார்கிட்டையும் பேசல, போதுமா? பொய் சொல்கிறா. அப்பா வந்தவுடன் காட்டிட்டு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. அம்மா, மடியில் கனம் இருந்தா பயம். என்கிட்ட இல்ல, யார்கிட்ட வேணும்னாலும் காட்டு, பயமில்ல என்று கூறி மாடியை விட்டு கீழே இறங்கினாள். கமலவேணி படியில் இறங்கும் மகளையே பார்த்து நின்றாள். சண்முகம் வந்தார். என்ன காவியா, சாப்பிட்டியா? இல்லைப்பா, தூங்கி இப்போதான் எழுந்தேன். சாப்பிடலங்கப்பா. சரி வா, சேர்ந்தே சாப்பிடலாம். 3 பேரும் சாப்பிட வேலைக்காரி பரிமாறினாள். ஃபோன் ராங்கால் வந்ததை மட்டும் காட்டியது. யோசனையில் ஆழ்ந்தார் சண்முகம். என்னங்க யோசனை? இன்னைக்கு ஃபோனில் பேசியதை யாரும் கண்டுபிடிக்காதபடி அழிச்சிருக்கா. இனி ஜாக்கிரதையாக இருந்துக்கா. இன்னைக்கு பேசிய நம்பரை நான் அலைபேசி கம்பெனியில் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதை கேளுங்க முதல்ல. சிறிது நேரம் கூட ஓய்வெடுக்காமல் டிரைவரை காரை எடுக்க சொல்லி கம்பெனிக்கு புறப்பட்டார். முதலாளி நேரமே வந்துட்டார் என்று கம்பெனி வேலையாட்கள் சுறுசுறுப்பானார்கள். உடனே வாடிக்கையாளர்கள் சேவை மையத்திற்கு சென்று விவரங்களை கேட்க அவர்கள் அனைத்தையும் கம்ப்யூட்டரில் டைப் செய்து கொடுத்தார்கள். பார்த்தார். தினேஷிடம் பேசியிருப்பது தெரிந்தது. அந்த நம்பர் எப்படி தெரிந்தது காவியாவுக்கு? மூளை சலவை செய்தார். விசிட்டிங் கார்டு டேபிளில் வைத்திருந்தது ஞாபகம் வந்தது. விசிட்டிங் கார்டை பார்த்ததும் ஃபோன் அருகில் இருக்க சரியான சந்தர்ப்பம் என்று பேசியிருக்கிறாள் என மனதில் பட்டது. அப்பவே வீட்டிற்கு வந்தார். தினேஷ் விசிட்டிங் கார்டு அதே இடத்தில் இருந்தது. சண்முகம் ஒரு நிமிடம் ஆடிப்போனார். சந்தேகம் உண்மையாயிடுச்சு என்று. எப்படி இதை மாப்பிள்ளையிடம் கேட்பது? காதலிச்ச விஷயம், விவேக் பயலுடன் சுற்றியது எல்லாமே சொல்லியிருப்பாள். எப்படி அவர்கள் முகத்தில் விழிப்பது என்று தாடியில் கை வைத்து முகத்தை தொங்க போட்டு அமர்ந்திருந்தார். என்னாச்சு, முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன நடக்கக்கூடாதோ உன்னால் நடந்திருக்கே, என்ன பண்ணலாம்? எதுவும் நடக்காது, பயப்படாதீங்க. எது உண்மைன்னு மாப்பிள்ளைக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேன். கமலவேணி முகம் சுண்டியது. தலைவலிக்குது, போய் டீ போட்டு கொண்டு வா. வேலைக்காரியை அழைத்தபடியே போனாள். அப்பா அம்மா பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த காவியா எதை பற்றியும் கவலைப்படவில்லை. மாடி வராண்டாவில் நடந்தபடியே இருந்தாள். நான் ஆசைப்பட்ட விவேக்கை அடையலாம் என்று நினைத்தது தப்பா போச்சு. சரியான பெண் பித்தனாக இருப்பான் போலிருக்கே இந்த தினேஷ். எப்படியோ ஒரு விடிவு கிடைக்கட்டும், அப்பா பேசட்டும் என்று மனதை தைரியப்படுத்தி கொண்டாள். சண்முகம் தினேஷ் நம்பருக்கு அழைப்பு விடுத்தார். எடுத்தவன், என்னங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் மாப்பிளா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் மாமா. என்ன விஷயம், ஃபோன் பண்ணியிருக்கீங்க? காவியா பேசினா, என்ன சொன்னா? அவள் ஒருவனை காதலிக்கிறாளாம். காலேஜ் லைஃப்பில் 3 வருஷமாக உயிருக்கு உயிராக காதலிச்சோம். எல்லா இடங்களுக்கும் சுற்றினோம், ஆடி பாடினோம். எங்கள் காதலை வாழ வைன்னு கேட்டா. நான் சொன்னேன், கல்லூரிக்கே காதல் ஒரு ஜாலி, அதை மறந்துட்டு அம்மா அப்பா செய்கிற திருமணத்தை ஏற்றுக்கன்னு அறிவுரை சொன்னேன். நான் உன்னை தான் திருமணம் செய்வேன், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பழைய காதலை மறந்து நல்ல முறையாக வாழலாம்னு அறிவுரை சொன்னேன் மாமா. உடம்பெல்லாம் வியர்த்தது. மாப்பிள்ளை தினேஷின் செயல் மாறுபட்டதாக இருந்தது. என்னங்க மாமா, பேச்சையே காணோம்? இல்லை மாப்பிளா, உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லலைங்க. எங்கள் அப்பா கண்டிப்பானவர். பிரச்சனை வெடிச்சா பெரிய பூகம்பமே ஆயிடும், அதனால் சொல்லலா. எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சதாக இருக்கட்டும். காவியாவை நான் மாற்றிடுறேன், கவலைப்படாதீங்க மாமா. மாப்பிளா, இது மான பிரச்சனை. எப்படியும் எங்களை காப்பாற்றுறது உங்கள் கையில்தான். ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆக வேண்டிய காரியத்தை மட்டும் பாருங்க மாமா. தினேஷின் பேச்சு பால் வார்த்தது போல் இருந்தது. மனது நிம்மதியடைந்தது. ஃபோனை கட் பண்ணுறேன் மாமா. சரிங்க மாப்பிளா. ஃபோனை வைத்துவிட்டு திரும்பினார். கமலவேணி காஃபி டம்ளருடன் நின்று கொண்டிருந்தாள். நெற்றி வியர்வையை துடைத்தபடி காஃபியை கையில் வாங்கினார். சூடு ஆறியிருந்தது. அதை கூட கண்டுகொள்ளவில்லை. குடித்து டம்ளரை காலி செய்து கீழே வைத்தார். என்னங்க சொன்னார் மாப்பிளா?
நான் விவேக்குடன் சுத்தினேன், காதலிச்சேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு காதலை வாழ விடுங்கன்னு காவியா சொல்லியிருக்கா. அதுக்கு மாப்பிள்ள, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை பார்த்ததிலிருந்து பிடிச்சி போச்சு, உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாராம். மனிதநேயமான மாப்பிள்ளா, அப்போ நடக்குங்க. நடக்கும். இந்த விஷயம் நமக்குள்ளதான் இருக்கணும், ஈயரும்புக்கு கூட தெரியக்கூடாது. காவியா அறையிலிருந்து வந்தாள். வா காவியா, அப்பா அழைத்தார். என்னங்கப்பா? காதலிக்கிறத மாப்பிள்ளைக்கிட்ட ஏன் சொன்ன? என்னோட விருப்பத்தை சொன்னேன், ஏற்றுக்கலாம். பணமும் பகட்டும் பெருசாக நினைக்கிறீங்க. பணமில்லாத ஏழையை வாழ வைக்க மனசில்ல, இப்படியாவது சொன்னால் விவேக்கை அடையலாம்னு சொன்னேன். அவரும் புரியாமல் எப்படி இருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுவும் தோல்வி. விவேக் மட்டும் கணவனாக கிடைக்கல, மணமேடையில் என்னை பிணமாக தான் பார்க்க முடியும். கமலவேணியும் சண்முகமும் ஆடி போனார்கள். என்னடி மிரட்டி எங்கள் மான மரியாதையை சீர்குலைக்க போறியா? இவ செத்து போயிட்டா எதுவும் குறையாது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டா கேவலம். நான் அப்படி போகவும் வழி இல்லையே, காவலில் தான் இருக்கேன். நினச்ச வாழ்க்கை அமையலன்னு ஒரு 50 மில்லி விஷம் இல்லா, என்னோட உடையே தற்கொலைக்கு உதவும். சொல்லிவிட்டு வேகமாக மாடிக்கு போய் அரைக்கதவை பட்டன தாளிட்டு படுத்து கொண்டாள். செத்தாலும் பரவாயில்ல கமலவேணி, நீ இதை பற்றி பேசாத. வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயம், அதற்கு அடுத்த 10வது நாளில் 12ஆம் தேதி கல்யாணம் நடந்தே தீரும். போய் உன் வேலையை பாரு என்று கூறி வெளியே போனார் சண்முகம். கமலவேணி கணவனை வெறித்து பார்த்த வண்ணம் நின்றிருந்தாள். விவேக் 2வது மாத சம்பளத்தை வாங்கி அம்மா அப்பாவையும் பார்த்துவிட்டு போக பழமாபுரம் வந்தான். ஊரெல்லையை அடைந்ததும் காவியாவின் ஞாபகம் வந்தது. என்னை விரும்பியவளை நான் அடைய தகுதியற்றவனாக நினைப்பது எவ்வளவு தவறு. ஒரு பெண்ணை ஏமாற்றுவது பாவம் என உள்மனது வேதனைப்பட்டது. அவளிடம் காதலை சொல்லி அவளை அடைந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். எப்படி அவளிடம் காதலை சொல்வது என யோசித்தான். சுதாகர் இருக்கானே, அவனிடம் தூதுவிட்டு தான் சொல்ல வேண்டும் என்று ஆவலாக வந்தான். கரூர் வந்து மினி பேருந்தை பிடித்து ஊர் வந்தவன் முதலில் சுதாகரைத்தான் பார்த்தான். வாடா விவேக், இப்போதான் வர்றியா? ஆமாண்டா. சொல்லியிருந்தா பைக்கில் வந்து அழைச்சிட்டு வந்திருப்பன்ல. சரி, உன்னோட காதல் எது வரைக்கும் இருக்கு? காவியா கிட்ட ஏதாவது பேசுனியா? எப்படிடா பேச முடியும், வீட்டு சிறையில் கைதி மாதிரி இருக்காடா. அதான் முன்னமே சொன்னாலே. நீ எப்படியாவது என்னோட காதலை சொல்லி அவளையே கல்யாணம் செஞ்சு வைக்கணும். முயற்சிக்கிறேன். வீட்டுக்கு போடா, ரெஸ்ட் எடு, சாயங்காலம் பேசிக்கலாம். வீட்டுக்கு சுதாகரிடம் விடை பெற்று வந்தான். அம்மாவும் அப்பாவும் மகனை வரவேற்றார்கள். விவேக், ரொம்ப இளைச்சி போயிட்டியேப்பா. அம்மா, மாதம் ஒரு தடவை பார்க்கறதால அப்படி தான் தெரியும். என்னப்பா நிறைய வாங்கிட்டு வந்திருக்கா என்றார் அப்பா முத்துச்சாமி. உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், கிழிஞ்சதையே கட்டிகிட்டு இருக்கீங்க, நல்ல துணிமணியாக கட்டுங்க. இன்னொன்று சொல்கிறேன், வேலைக்கும் போக வேண்டாம். நான் சம்பாதிச்சு கொடுக்கறதுல செலவு செஞ்சிட்ருங்க. எனக்காக உழைச்சி ஓடா தேஞ்சது போதும். நான் உங்களுக்கு நீ சம்பாதிச்சு போட போகிறேன். உழைச்ச கை எப்படிப்பா சும்மா இருக்கும்? வயசாகிட்டே போகுது, ரெஸ்ட் எடுங்கப்பா. வாங்கி வந்த தின்பண்டங்களை எடுத்து வந்து அம்மா அப்பாவை சாப்பிட சொல்லி கையில் கொடுத்தான். அம்மா, வெந்நீர் போடு, குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். போட்டுட்டேன்ப்பா, எடுத்து வைக்கிறேன், குளிப்பா. உனக்கு பிடிச்ச இட்லி கொத்தமல்லி சட்னி செஞ்சுருக்கேன், சாப்பிடு. குளித்து சாப்பிட்டு படுத்தான். அலுப்பாக இருந்தாலும் படுக்க மனம் வரவில்லை. காவியா கண்ணுக்குள் வந்து நிற்பது போலவும், வா என்னை கல்யாணம் செய்து கொள் என்று சொல்வது போலவும் கனவு வந்து கொண்டிருந்தது. சுதாகர் எங்கடா இருக்கா? வேலையில் இருக்கேன். அரை நாள் லீவு போட்டு உன்னோட காவியாவை மீட் பண்ணிட்டு வரேன், பொறுமையா இருடா. சரிடா என்று ஃபோனை கட் பண்ணி விட்டு கண்களை மூடினான். அப்படியே தூங்கி போனான். அம்மா சாப்பிட எழுப்பும்போது மணி 2. முகமலம்பி சாப்பிட்டான். காலார அப்படியே நடந்தான். மனசுக்கு இதமாக இருந்தது. நூலகம் திறந்திருந்தது. நூலகர் விஜயலட்சுமியிடம் போய் பேசிக்கொண்டு நூல்களை புரட்டினான். நேரம் போனதே தெரியவில்லை. மணி 6. எழுந்து வந்தான். சுதாகரும் வந்தான். சுதாகரை கண்டதும் முகம் மலர்ந்தது. காவியா வேற ஒருத்தருக்கு மனைவியாக போறா. வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயமாம். காவியா வீட்டின் முன் பந்தல் போடுறாங்க. நிச்சயம் செய்த 10வது நாளில் திருமணமாம். அவங்க அப்பாவோட நண்பர் மகன் எல்லா விவரங்களையும் சொன்னான். நேரிலும் பார்த்தேன்டா. கல்லூரியில் காதலிச்சப்பா அவள் வழியே வரும்போது வெறுத்தா. இப்போ அவகிட்ட காதலை சொல்ல முடியலா. பெரிய இடம் அது. நாம் அவங்க வீட்டில் நுழைஞ்சு வெளியே வர முடியுமா? மலைக்கும் அவளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னடா பண்ணுறது? என்னடா செய்யட்டும்? புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் பிறந்தது. எனக்கு இப்போ ஞானம் வந்திருக்கு. அவள் எனக்கு கிடைக்க மாட்டா. பரவாயில்லடா. விவேக், காவியா உனக்கு கிடைக்கணும்.
அவ தான் மனைவின்னு உன் தலையில் எழுதி வச்சிருந்தா அதை யாராலும் நம்மை படைச்ச ஆண்டவனாலும் தடுக்க முடியாது. மனசை மட்டும் தைரியப்படுத்திக்கா. வேற என்னடா செய்ய முடியும்? நான் கிளம்பணும், என்னை பைக்கில் ட்ராப் பண்ணுறியா? பண்ணுடான்னு சொல்லுடா, உரிமையா? நான் மறுப்பேனா? இருவரும் அப்படியே ஊருக்குள் போனார்கள். நண்பர்களை பார்த்து பேசினார்கள். கோவில் வெறிச்சோடி கிடந்தது. சாமி கும்பிட்டு விட்டு அப்படியே தென்னை மர சலசலப்பையும் காற்றையும் ரசித்தபடி வந்தான். சாப்பிட்டான், கிளம்பினான். விவேக், நாளைக்கு போகலாம்லப்பா? லீவு கிடைக்கலாமா? அடுத்த தடவை வரும்போது 10 நாள் லீவு போட்டுட்டு வரேன். 20,000 எண்ணி கொடுத்தான். கடனுக்கு 10,000 கொடுத்துட்டு மீதியை உங்கள் செலவுக்கு வச்சுக்குங்கப்பா. முத்துசாமி வாங்கி கொண்டார். அம்மா அப்பா போயிட்டு வரேன். சுதாகர் பைக்கில் கிளம்பினான். விவேக், நேரத்துக்கு சாப்பிடுப்பா. சரிங்கம்மா என்று குரல் கொடுத்தபடியே போனான். மகன் மறையும் வரை பார்த்து நின்றனர் இருவருமே. வெள்ளிக்கிழமை வீடே கலகலப்பானது. உறவினர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். சமையல் வேலைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன. காவியாவை பாதுகாக்க 4 பெண்களை நியமித்திருந்தனர். காவியா எதை பற்றியும் கவலைப்படாதவள் போல் குளித்து பட்டுப்புடவை உடுத்தி புதுப்பெண்ணாக வலம் வந்தாள். மாப்பிள்ளை வீட்டார் 3 பேருந்தில் வந்து இறங்கினார்கள். மாப்பிள்ளை சஃபாரி ட்ரெஸ்ஸில் அழகாக தன் நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்தான். காவியா என்கிற அழகு சிலையை ரசிக்க கம்பீரமாக அமர்ந்திருந்தான். அண்ணனடை போட்டு வந்தாள் காவியா. காவியாவுக்கு மாப்பிள்ளை வீட்டார் 5 சவரனில் தங்கச்செயின் அணிவித்தார்கள். செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தார்கள். ஊர்வழக்கம் போல் தேங்காய் பழம், பரிசு பணம் 1001 மடியில் கட்டினார்கள். எல்லாரையும் பார்த்து கைகூப்பி விடை பெற்றாள். டே தினேஷ், பிடிச்சாலும் பிடிச்சா தங்க சிலையாட்டம் என்றான் நண்பன் குணசேகரன். டே, எல்லாருக்கும் அமையுமா? அதுக்கும் குடுப்பன வேணும் என்றான் குமார். டே, நாயா பிறந்தாலும் நல்ல நட்சத்திரம் பார்த்து பிறந்தா தானே செல்வாக்கு கிடைக்கும், இல்லை தெருநாய் தானே என்றான் சரவணன். அப்போ நாயின்றா? அப்படி சொல்லலா, பெரியவங்களோட பழமொழிடா என்றான் சரவணன். டேய், பசிக்குது, வா சாப்பிடலாம் என்றான் தினேஷ். உட்கார்ந்தார்கள். 22 ஐட்டம் வரிசையாக வந்தன. பெரிய இடம், அப்படித்தானே தடபுடலா செய்வாங்க என 3 பேரும் சாப்பிட்டார்கள். வாயை திறக்கவே இல்லை. சரி, இங்கேயே இருங்க கொஞ்ச நேரம், நான் வருங்கால மனைவி கிட்ட பேசிட்டு வரேன் என்று எழுந்தான் தினேஷ். உள்ளே நிறைய தோழிகளுடன் அரட்டையடித்து சிரித்து பேசி கொண்டிருந்தவள் தினேஷை கண்டதும் அமைதியானாள். அங்கு கூடியிருந்த பெண்கள் கலைந்தனர். போய் உட்கார்ந்தான். வாய் நிறைய வெள்ளை சிரிப்புடன், காவியா நல்லா இருக்கியா என்றான். அவளுக்கு தினேஷை பார்க்க பிடிக்கவில்லை. உடம்பு புழுவாய் துடித்தது. பேசவில்லை. மீண்டும் கேட்டான். ஏன் பேச மாட்டியா? பதில் இல்லை. வேகமாய் சுற்றும் காற்றாடியை மட்டுமே ரசித்தபடி இருந்தால் எதுவும் பேசாமல். அருகில் அமர்ந்தான். ஏன் வெட்கமாக இருக்கா காவியா? ஆமாம், வெட்கமாக இருக்கு என்றாள். நீ படித்த பெண் இப்படி இருக்கா? என்னோட ஸ்பாவம் அப்படி. சரி, நான் வரேன். என் தாலி உன் கழுத்தில் ஏறின பிறகு பார்த்துக்கலாம். ஏறினா தானே என்று மனதில் நினைத்தவள் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. மௌனமாகவே இருந்தாள். போயிட்டு வரேன். ஆளை விட்டால் போதும் என்று கையெடுத்து வேகமாக கும்பிட்டு அனுப்பினாள். என்னடா பேசினியா வருங்கால மனைவி கிட்ட என்று நண்பர்கள் கேட்டனர். பேசினேன் என்றான் பொய்யாக. எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. எல்லாரும் கிளம்பினார்கள். அனுப்பி வைத்துவிட்டு சண்முகமும் கமலவேணியும் உட்கார்ந்தனர். விவேக்கிற்கு சென்னை சென்றதும் வேலை செய்ய மனமில்லாமல் தவித்தான். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்த கதையாயிற்றே என்று வருந்தினான். சுதாகர் சொன்ன, உனக்கு காவியா கிடைக்கணும்னு தலையெழுத்திருந்தா யாரும் மாற்ற முடியாதுடா என்ற வரிகள் மட்டும் அடிக்கடி முன்வந்து நின்றது. சுதாகரிடம் அடிக்கடி பேசினான். காவியா திருமணம் எப்படா என்று கேட்டான். இன்னும் 4 நாள் தாண்டா இருக்கு என்றான். அவளை அடைய எனக்கு கொடுத்து வைக்கல. அழைக்காத விருந்தாளியா அவள் திருமணத்தையாவது தூரமாக நின்று பார்த்து மனதை ஆறுதல் படுத்தி கொள்ளலாம் என நினைத்து கொண்டான். முன்னதாக லீவுக்கும் ஏற்பாடு செய்தான். 1 வாரம் லீவு கேட்டு அலுவலகத்தில் விண்ணப்பித்தான். நாட்கள் எப்போ வரும், காவியாவை பார்க்க முடியும் என்கிற நினைவுகள் மனதை வாட்டி கொண்டிருந்தன. காவியாவுக்காக விலையுயர்ந்த பட்டுப்புடவைகள், வேண்டிய துணிகள் எல்லாம் வந்து சேர்ந்தன. காவியா, வேண்டிய புடவையை நீயே செலக்ட் பண்ணிக்க, எடுத்தது போக திருப்பி கொடுக்கலாம். காவியா பேசவில்லை. என்னடி பேச மாட்டேங்கிறா? என்னம்மா, எதுவுமே என் விருப்பப்படி நடக்குதா? உங்கள் இஷ்டம்தான் எல்லாமே. உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து வைங்க. அண்ணி வந்தாள். காவியா பேசியதை கேட்டு, காவியா, எதிலும் அடம் பிடிக்காத, நல்ல காரியம். கல்யாணம் 1000 காலத்து பயிர்னு பெரியவங்க சொல்கிறது சும்மாவா?
அந்த பையனை நினச்சி நல்வாழ்க்கையை கெடுத்துக்காதா, பிடிச்ச சேலையை எடு. அண்ணி என்ன சொன்னா இப்படி அலறா? எனக்கு ஏற்பட்டதை நினச்சி அழத்தானே செய்ய முடியும். அழுதா மட்டும் உன் ஆசை நிறைவேறிடுமா? என்னுடைய குமுறலை இப்படித்தானே தீர்த்துக்க முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அண்ணன் ஆனந்தும் அப்பா சண்முகமும் வந்து விட்டார்கள். என்ன ஆச்சு, ஒரே சண்டையாக இருக்கு? சண்முகம் கேட்டார். கமலவேணி நடந்ததை கூறினாள். காவியாவை ஒன்றும் தொந்தரவு செய்யாதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து வைங்க. காவியா தலையை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். ஆனந்த் தங்கை கையை பிடித்து தூக்கி வெளியே அழைத்து வந்தான். அருகில் உட்கார வைத்தான். சின்ன பிள்ளையாட்டம் அடம் பிடிக்கிறா. கல்லூரி பருவத்தில் வந்த காதலை மறந்துட்டு உனக்கு அமைய போகிற வாழ்க்கையே ஏன் கெடுத்துக்கிறா? இனிமேலும் வாய் திறக்காமல் இருந்தால் நம்ம பாடுபடுத்திடுவாங்க என்று பேச ஆரம்பித்தாள். மனதுக்கு பிடித்த காதலன் மட்டுமே நல்ல வாழ்க்கையை தருவான். அவன் இல்லைன்னா வாழ்க்கை சுமையாத்தான் இருக்கும். சுமையை காலம்புறா சுமக்கிறதுக்கு பதிலாக உலகை விட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க. என்ன காவியா மிரட்டுற மாதிரி பேசுகிற? நல்ல குடும்பத்துக்கு அவ பெயர் வாங்கி கொடுத்துட்டு சாக போறியா? வேண்டாம், மறக்க முயற்சி செய். இடையில் வந்த காதல் இடையில் போகட்டும். என்னை தொந்தரவு செய்யாதண்ணா என்று எழுந்தாள். உள்ளே போனாள். சேலைகள் கால் நிறைய கிடந்தன. எதையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனந்த், காவியா என்ன சொன்னா? சண்முகம் கேட்டார். பிடிவாதம் போகலப்பா, மாறவே மாட்டேங்கிறாளே, என்ன செய்யலாம்? என்னடா செய்ய முடியும்? முக்கால்வாசி கல்யாணம் ஆயிடுச்சே. கழுத்தில் தாலி ஏறினா சரியாகிடும். வா, இன்விடேஷன் கொடுத்துட்டு வரலாம். புறப்பட்டார்கள் அப்பாவும் மகனும் காரில். காவியா கட்டிலில் யோசித்தபடி படுத்திருந்தாள். திருமண வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. திருமணம் நடைபெற 3 நாட்கள் தான் இருந்தன. காவியா கன்னத்தில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தாள். வாசலில் கமலவேணியின் குரல் ஒலித்தது. என்னங்கம்மா என்றபடி எழுந்து வந்தாள். சாப்பிடலையா? மணி என்ன? பசிக்கலாமா? ஏண்டி பசிக்கலா? நான் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்? இன்னும் 3 நாளில் என் உடம்பை நெருப்பு சாப்பிட போகுதோ மண் சாப்பிட போகுதோ தெரியலையுமா. சோறு தான் கேடா. என்ன அபசோனமாக பேசுகிற காவியா? வாயை கழுவுடி. கழுவினா போயிடுமா? உயிர் போனால் தான் எல்லாமே அடங்கும். ஏண்டி சும்மா அதையே பேசி எங்களை பயமுறுத்துறா? சண்முகம் வந்தார். எங்கே காவியா? மேலே இருக்கா. கூடவே 2 பியூட்டி பார்லர் பெண்கள் காவியா அறைக்கு செல்ல, சாக போகிறவளுக்கு மேக்கப் எதற்கு என்று சொல்ல நினைத்தவள் ஏன் சலசலப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று அமைதியானாள். காவியா அடிப்பட்ட புலியாக அமைதியாக இருந்தாள். வீட்டில் யாரை பார்க்கவும் பேசவும் பிடிக்கவில்லை. அண்ணன் மகனை கூட தூக்கி விளையாட மனமில்லை. சுவற்றில் எறிந்த பந்து திரும்பி வந்தது போல விவேக் ஊர் வந்து சேர்ந்தான். பெற்றவர்கள், ஏன்பா போய் ஒரு வாரத்தில் திரும்பி வந்துட்டா என்று கேட்டார்கள். அம்மா, காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், அதனால் வந்தேன். எங்கப்பா கல்யாணம்? கரூரில் பிரேம் மஹாலில். சுதாகரை காணவில்லை. விவேக் ஃபோன் போட்டான். எங்கடா, காலையிலேயே ஆளை காணோம். ஏண்டா கேட்குறா? டெக்ஸ்டைல் முதலாளி சரக்கு லாரியோட போய் மதுரையில் சரக்கு இறக்கிட்டு வான்னு சொல்லிட்டார். அதனால தான் வர முடியலா. திண்டுக்கல் தாண்டி வந்துட்டுருக்கேன். 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். பரவாயில்ல, வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ வந்ததுமே பேசிக்கலாம். அம்மா செய்த குழல் புட்டை சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுத்தான். அப்படியே நாவலை படித்தபடியே தூங்கிவிட்டான். சுதாகர் வந்தான். தூங்கிய விவேக்கை எழுப்பினான். மணி 1. எழுந்து முகம் அலம்பினான். அம்மா கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு இருவரும் நடந்தார்கள். தெருவுக்குள் காற்று இதமாக வீசியதால் வெயில் தெரியவில்லை. ஊரே மாறியிருந்தது. டேய், காவியா கல்யாணம் எப்ப? வாடா சொல்கிறேன். இருவரும் அமர்ந்தனர். பழமாபுரம் கிராமத்தின் ஆலமர நிழலில் போய் அமர்ந்தனர். சுதாகர் திருமண அழைப்பதிலை எடுத்து கொடுத்தான். வாங்கியவன் அப்படியே 1 நிமிடம் ஆடிப்போனான். வளவளப்பு தாளில் பெண் மாப்பிள்ளையின் ஃபோட்டோவுடன் நேர்த்தியாக திருப்பதி வெங்கடாச்சலபதி சாமி படம் போட்டிருந்தது. ஏண்டா சுதாகர், பணக்காரங்க அழைப்புதல் அடிக்கிற பணத்தில் நாம் திருமணமே செய்திடலாம் என்றான் விவேக். பணம்தான் பத்தும் செய்யும்னு சும்மாவா சொன்னாங்க? படித்தான். மணமகன் தினேஷ், மணமகள் காவியா என போடப்பட்டிருந்தது. அப்படியே பார்த்தபடி இருந்தான். டேய், நீதான் வழிய வந்தவளை வேண்டாம்னு உதாசீனப்படுத்தின. அவங்க வேற வரன் பார்த்து செய்கிறாங்க. இப்போ வருத்தப்பட்டு என்ன செய்ய முடியும்? போச்சுன்னு இப்போ கவலைப்படாதே. டேய், எனக்கு காவியா குடுப்பன இல்லைன்னு மனசை தேத்திக்க வேண்டியது தான் என்றான் விவேக். எப்படிடா உன்னால் இப்படி பேச முடியுது? டேய், நான் ராசி இல்லாதவன். ஏதாவது ஐடியா சொல்லுடா. கடைசி நேரத்தில் ஏதாவது செய்து மாட்டிக்கிட்டா பணக்காரங்க கொன்று காவிரி ஆற்றுல வீசிடுவாங்க.
பணம் பாதாளம் வரை பாயும், வேண்டாம் விபரீதமான ஆசை. டேய் சுதாகர், நீ சொல்கிறது புரியுது. அலையா விருந்தாளியா கல்யாணமாகிற காட்சியை மட்டும் போய் பார்ப்போம். அப்படியே செய்யலாம். சரி போகலாம் என்றான் சுதாகர். விவேக் எழுந்தான். கோவில் பூசாரி தேங்காய் பழத்தட்டுடன் வர அடுத்த தெரு ராகவியும் அவள் அம்மா மீனாட்சி அம்மாளும் சாமி தரிசனம் செய்ய வந்தார்கள். தம்பி, நீ காமாட்சி மகன்தானே? மீனாட்சி அம்மாள் கேட்க ஆமாங்க என்றான். ராகவி எங்கத்தா படிக்குது என்று கேட்டான் சுதாகர். அவள் புன்னம் ஸ்கூலில் 10வது படிக்கிறா சுதாகர். சின்ன பிள்ளையா இருந்தா பெரிய பிள்ளையா ஆயிட்டா. பொம்பளை பிள்ளைங்க வளர்ச்சி அப்படித்தான் என்றான் சுதாகர். பூசாரி தேங்காயை உடைத்து மணியடித்தார். பக்தியுடன் சாமி கும்பிட்டனர். காற்று வேகமாக அடித்ததில் பிள்ளையார் மேல் போட்ட பூ ஒன்று விவேக் மேல் விழுந்தது. விவேக், உன்மேல் பூ விழுந்திருக்கு, அதனால் உனக்கு ஏதோ நல்ல நேரம் என்றான் சுதாகர். போடா, இனிமேல் நல்லது நடக்கும். சரி பார்ப்போம் என்றான். நம்பிக்கையில் தாண்டா வெற்றி, நம்பிக்கை இல்லைன்னா எல்லாமே தோல்விதான். டேய் நம்புடா எதையும். சரி நம்புறேன் சுதாகர். அந்நேரம் ஆட்டுக்குட்டி அம்மா என்று கத்தியபடி வந்தது. விவேக் அதை பார்த்து ரசித்தான். சாமி கும்பிட்டு விட்டு கொடுத்த சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு அதில் கொஞ்சம் அம்மாவுக்கு எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு நடந்தனர். தெருவே வெறிச்சிட்டு கிடந்தது. பகவதியம்மன் கோவில், காளியம்மன் கோவில் எல்லாவற்றிலும் சாமி தரிசனம் செய்து வீட்டிற்கு வந்தனர். சுதாகர் விடை பெற்றான். விவேக், சாப்பிடலையா? கோவிலில் சர்க்கரை பொங்கல் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். வேண்டாமா? இந்தாங்க உங்களுக்கும் கொண்டு வந்தேன், சாப்பிடுங்க. காமாட்சி வாங்கி சாப்பிட்டாள். விவேக், ஆசையாக சாப்பிடுவியே தக்காளி சாதம் செய்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிடேன். அம்மா. என்ன விவேக்? உங்கள் மடியில் படுத்த நிலாச்சோறு சின்ன வயதில் சாப்பிட்டேன், இப்பவும் சாப்பிட ஆசையாக இருக்குமா? சாப்பிடு விவேக். பிள்ளைகளை பெற்ற அம்மாவுக்கு பெரிய ஆளாகிட்டாலும் பெத்த தாய்க்கு இன்னும் குழந்தைதான். நீ வாப்பா சாப்பிடு. மடியில் படுத்தான். அம்மா சோறு ஊட்டினாள். உலகில் அதிக பாசத்தில் குழந்தையை வளர்க்கிறவங்க தாய். அதே போல் எத்தனை தவறு செய்தாலும் அதை தவறுன்னு சொல்லி மன்னிக்கிற குணம் கொண்டவள். அதனால் தாயின் செயலுக்கு உலகில் ஈடு இணை எதுவும் இல்லைம்மா. நீ சொல்கிறது சரியானது தான், யாரும் மறுக்க மாட்டார்கள். எப்படி விவேக் இப்படியெல்லாம் பேச கற்றுக்கிட்ட நீ? நான் படித்த படிப்புக்கு இதை கூட சொல்ல தெரியாதாமா? டைம் ஆகுது, சாப்பிடுப்பா. மடியில் படுத்தபடி அம்மா ஊட்ட சாப்பிட்டான் சாதத்தை. இந்த காட்சியை அப்பா முத்துசாமி வேடிக்கை பார்த்தார். காலை நேரம். சேலம் நகரம் விழித்தெழுந்தது. பேருந்தை விட்டு இறங்கினாள் மாலதி. ஊர் புதியது. யாரிடம் விசாரிப்பது என்று யோசித்து கொண்டிருந்த போது குழந்தை அழுதது. கடையில் பால் வாங்கி குழந்தைக்கு புகட்டிவிட்டு அவளும் சூடாக ஒரு கப் காஃபியை வாங்கி குடித்துவிட்டு ஆட்டோவை நோக்கி நடந்தாள். ஆட்டோக்காரன் எங்கே போகணும் என்று கேட்க வளவளப்பான திருமண அழைப்புதலை காட்டி இந்த விலாசத்துக்கு போகணும் என்றாள். வாங்கி பார்த்தவன் 100 ரூபாய் ஆகும். பரவாயில்ல போங்க. குழந்தையை மடியில் வைத்து கொண்டு ஏறினாள். முகம் இறுக்கமாயிருந்தது. எதுவும் பேசவில்லை. தனக்கு ஏற்பட்டதை நினைத்து மனம் கொதித்தது. ஆட்டோ அரை மணி நேரத்தில் வீட்டு முன் நின்றது. இறங்கினாள் திக்கற்றவளாய். அந்த சிகப்பு நிற பங்களாதான். தினேஷ்னு பெயர் போட்டிருக்குல்ல, அதுதான். பணத்தை கொடுத்துவிட்டு நடந்தாள். வீட்டு முன்பு பந்தல் போடும் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. தீனதயாளன் வெற்றிலையை கையில் வைத்து கொண்டு சுண்ணாம்பை தடவியபடியே பந்தல் போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். அழகான இளம்பெண் கையில் குழந்தையுடன் வருவதை கண்டார். யார் இந்த பெண்? அழகு சிலையாட்டம் காலை நேரத்தில் என்று யோசித்தபடி நின்றார். தினேஷ் மாலதி வருவதை பார்த்து விட்டான். ஐயோ, இங்கேயே வந்துட்டாளே பாவி என உடம்பு படபடத்தது. அப்படியே திகைத்து நின்றான். ஐயா. என்னம்மா? இது தீனதயாளன் சார் வீடு தானே? ஆமாம். நீ? நான் மதுரையிலிருந்து வரேன். நானும் உங்கள் மகனும் ஒரே கம்பெனியில் சென்னையில் வேலை பார்த்தப்ப அவர் என்னை காதலிச்சார். என்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். அதற்கு சாட்சி இந்த குழந்தை நிதீஷ். மகனை பார்த்தார். தினேஷ் தலை குனிந்தபடி நின்றான். பேர் என்னம்மா சொன்ன? மாலதிங்க. மாலதி, எங்கள் மாதிரி பணக்காரங்களுக்கு இந்த மாதிரி செயல் சாதாரணம். ஆடை மாத்துற மாதிரி. ஏதோ நடந்துடுச்சு, அதுக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ வாங்கிட்டு போயிடு. கடைசி நேரத்தில் நீ வம்பிழுத்தா ஒன்றும் ஆகாது. கொன்று காவிரி ஆற்றுல வீசிடுவோம். ஐயா மிரட்டாதீங்க. பெண்ணு கிள்ளுக்கீரை கசக்கி எரிஞ்சிடலாம் என்பதை போல பேசுகிறீங்க. புனிதமான உறவு கணவன் மனைவி உறவு, அதையே கேவலப்படுத்துறீங்களே. என்ன பண்ண சொல்கிற? ஆம்பளை ஒரு பெண்ணை மசிய வைக்க 1000 பொய்யை சொல்வாங்க. நீ யோசித்து இடம் கொடுத்துருக்க கூடாது.
ஏமாந்துட்டு இப்போ கண்ணை கசக்கினா என்ன செய்ய முடியும்? உன்னை மாதிரி பெண்கள் நிறைய இருக்காங்க. ஏதோ என் பையன் தொட்டுட்டான், ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டா. அதனால் பெரிய தொகை தரேன், சத்தம் போடாமல் வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிடு. பணம் வேண்டாம், என் குழந்தைக்கு பெயர் சொல்ல அப்பா வேணும். அவன் அப்பா ஆக மாட்டான், மற்றதை கேளு. எனக்கு கணவன் வேணும். தினேஷ் மௌனமாக மாலதி அப்பாவுடன் செய்த வாக்குவாதத்தை பார்த்து நின்றான். என்னால் பணம் கொடுக்க முடியும், பையனை கொடுக்க முடியாது. உன்னை மாதிரி பொண்ணை மருமகளாக ஏற்றுக்க முடியாது. எத்தனை பெண்களை இப்படி ஏற்க முடியும்? தினேஷ், செய்யறதையும் செய்துட்டு மௌனமாக இருக்கீங்களே என்று உலுக்கினாள். நான் எதையும் முடிவு செய்ய முடியாது, அப்பாதான் எல்லாமே. தீனதயாளன் குறுக்கிட்டார். போனா போகுதுன்னு பணம் தரேன், வாங்கிக்க. கடைசி நேரத்தில் கலாட்டா பண்ணலாம், கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு மட்டும் நினைக்காதா. என் மகன் தொட்டுட்டான்ற ஒரு பாவத்துக்காக பணம் தரேன். நாங்கள் தர்ற பணத்தில் நல்ல கணவனாக பார்த்து கல்யாணம் செய்துக்கோ. அவர் கொடுத்த பணக்கட்டுகளை வீசி எறிந்தாள். நோட்டுகள் சிதறி கிடந்தன. தினேஷும் தீனதயாளனும் பொறுக்கி கொண்டிருந்தனர். அப்பாவும் மகனும் காரில் புறப்பட்டனர். எங்காவது இந்த கதையை போய் சொன்ன என்ன பண்ணுவோம்னு தெரியாது, எச்சரித்தார் தீனதயாளன். தனக்கு ஏற்பட்டதை நினைத்து அழுதாள் மாலதி. மாலதி சிலையாய் நின்றிருந்தவளுக்கு சட்டனை யோசனை வந்தது. மீறி வந்த கண்ணீரை துடைத்தபடி நடந்தாள். ஒரு ஆட்டோவை அழைத்து பேருந்து நிலையம் வந்தாள். பெண் வீட்டில் போய் முறையிட்டால் எப்படியும் கல்யாணத்தை தடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை பிறந்தது. விடிவு கிடைக்குமா? அவர்களும் பணக்காரர்கள். இதை பெருசுப்படுத்துவார்களா? சண்டைக்காரன் காலில் விழுந்தாச்சு, சாட்சிக்காரன் காலிலும் விழலாம் என கரூர் பேருந்தில் ஏறினாள். தினேஷ், என்னங்கப்பா? வந்தாலே மாலதி, அவளை வெளியே விட்டது தப்புடா. யோசனை செய்யாமல் விட்டுட்டோம். இந்த ஐடியா முதல்லையே சொல்லலையே. அவளை தேடி பிடிப்போம், திருமணம் முடிகிற வரையிலும் அடைச்சி வைப்போம். இல்லை முரண்டு பண்ணினா குழந்தையும் அவளையும் வெட்டி காவிரி ஆற்றில் வீசிடலாம். சேலம் டவுன் முழுவதும் மாலை வரை தேடினார்கள், கிடைக்கவில்லை. என்னப்பா செய்யலாம்? கிடைக்கலையே. மீண்டும் தேடினார்கள், கிடைக்கவில்லை. தினேஷ் பயப்பட்டான். பயப்படாதப்பா. அப்பா, ஒருவேளை பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தா அங்கே போய் முறையிட்டால் கல்யாணம் நடக்குமா? டேய், அவர் பணக்காரர், நம்மை மாதிரி தான் இருப்பார். அதை பற்றி கவலைப்படாதா. உன்னை வேண்டாம்னு கடைசி நேரத்தில் சொல்லிட்டு யாருக்கு கட்டி கொடுப்பார்? அப்பாவின் பேச்சா ஆறுதலாக இருந்தது. வீட்டிற்கு வந்தார்கள். மனைவி புஷ்பவல்லி வந்தாள். என்னங்க ஆச்சு? ஒன்றும் ஆகலா. அவள் போயிட்டாளே, என்ன பண்ணுறது? தலைக்கு மேல் கத்தியை வச்சு ஜான் என்ன முளம் என்னன்னு பார்க்கறது தப்பு. வாசலில் கார் சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தனர். தாய்மாமன் குடும்பத்தினர் அனைவரும் விருந்து வைக்க இறங்கினார்கள். புஷ்பா, இன்னைக்கு நடந்த விஷயத்த உன் அண்ணா அண்ணிக்கிட்ட சொல்லிடாதா. நான் சொல்லலைங்க. வரவேற்றார்கள். உறவினர்கள் ஒவ்வொருவராக வந்த வண்ணம் இருந்தனர். தினேஷ் மனசு மட்டும் படக் படக்கென அடித்து கொண்டது. காவியா கலகலப்பாக இருக்க வேண்டியவள் முகம் வாடி போய் இருந்தாள். அம்மா கமலவேணி வந்தாள். என்னடி, நேரம் மணி 12. மாமா அத்தை வீட்டிலிருந்து விருந்து வைக்க வந்துடுவாங்க. குளிச்சு ட்ரெஸ் மாற்றி புது பொண்ணா நகைகளை மாட்டிட்டு வாடி. அது ஒன்று தான் எனக்கு குறைச்சலா? என்னடி உன் மனசு இரும்பா? பழைய கதையே நினச்சிட்ருக்கா? மறக்க மாட்டேம்மா. மறக்க மாட்டேன்னு சொல்லாதா. இன்னாருக்கு இன்னார்னு எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது. நீ தான் உன் மனசை மாற்றணும். காவியா பேசவில்லை. ஏண்டி இப்படியே செய்து எங்களை சோதிக்கிறா? அண்ணனும் அண்ணியும் கடை வீதி போயிருக்காங்க, வர்றதுக்குள்ளே ரெடியாகுடி. சரி போமா, ரெடியாகிறேன் என்று அனுப்பினாள். அம்மாவை அனுப்பிவிட்டு மாடியிலிருந்து ரோட்டை பார்த்தாள். ஒரு இளம்பெண் கைக்குழந்தையுடன் இறங்குவது தெரிந்தது. பார்த்தால் அழகிய இளம்பெண் சுடிதார் போட்டு அழகாக இருந்தாள். மாடியிலிருந்து நோட்டமிட்டாள். சங்கு கழுத்தில் மஞ்சள் கயிறு, ஒரு செயின், அது மட்டும் தெரிந்தது. யாராக இருக்கும், நேராக வருகிறாளே என்று பார்த்த வண்ணம் இருந்தவள் மாடியிலிருந்து இறங்கி கீழே வந்தாள். மாலதி நேராக உள்ளே வந்தாள். காவியா தினேஷ் கட் அவுட்டுகள் நிறைய அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சண்முகம் வேலையாட்களிடம் வேலை வாங்கி கொண்டிருந்தார். ஆட்டோக்காரர் சரியான முகவரியில் கொண்டு வந்து விட்டுவிட்டான். மாலதி குழந்தையை சுமந்தபடி வந்தாள். சண்முகம் கண்டவர், யாருமா நீ? சார், நான் மதுரையிலிருந்து வரேன், பேர் மாலதி. என்ன வேணும்? எனக்கு என் கணவன் வேணும். சண்முகத்துக்கு தூக்கி வாரி போட்டது. என்னம்மா சொல்கிற நீ? காவியாவும் கமலவேணியும் வந்துவிட்டார்கள். சார், நான் நடந்தது எல்லாமே சொல்கிறேன், அப்புறமா யாருன்னு தெரியும். அப்படி என்னத்தை சொல்ல போகிறா? நீங்கள் கேட்டாதான் தெரியும். சரி வா என்று அழைத்து போனார் தனியாக.
காவியா குழந்தையை பார்த்தாள். தினேஷ் சாயலில் இருந்தது. இதில் ஏதோ விபரீதம் இருக்கு என்று நினைத்து கொண்டாள். தனியே அழைத்து போனாள். அப்போ மகனும் மருமகளும் வந்துவிட்டனர். அப்பா, அந்த பொண்ணு யாருப்பா? மதுரையாம். எனக்கு வாழ்க்கை வேணும் அப்படி இப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்க அழைச்சிட்டு போகிறேன். சரி கேளுங்க. அந்த நேரம் அலைபேசி ஒலித்தது. அதை எடுத்தார். சம்மந்தி தீனதயாளன். சொல்லுங்க தீனதயாளன். சாயந்தரம் எத்தனை மணிக்கு மாப்பிள்ளை மண்டபத்துக்கு வரணும்? 6 மணிக்கு வந்துடுங்க. சரி, வேறு தகவல் ஒன்றும் இல்லையே? தீனதயாளன் கேட்பது ஒரு புதிராகவே இருந்தது. இருந்தாலும் எதுவும் இல்லை என்றார். மாலதி கண்களில் கண்ணீர் வடிந்தது. அழாத மாலதி, என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன். தினேஷ் காதலித்தது, சுற்றியது, திருமணம் நடந்தது, குழந்தை இருப்பது வரை சொல்லி முடித்தாள். தான் கொண்டு வந்த குடும்ப புகைப்படத்தை காண்பித்தாள். எல்லோரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்து போய்விட்டனர். வடபழனி முருகன் கோவிலில் திருமண ஃபோட்டோக்கள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகள் புகைப்படங்களாக நம்பும்படியே இருந்தன. எங்கள் பெண் வாழ்க்கை மோசம் போக வேண்டியதை தடுத்துட்ட மாலதி. உன்னை உன் கணவனோடு சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறேன். எனக்கு போன வாழ்க்கை திரும்ப கிடச்சிட்டா உங்களை தெய்வமாக கோவில் கட்டி கும்பிடுவேன். மாலதி, அவ்வளவு பெரிய மகான் இல்லை. என்னோட முயற்சி தான். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதம்மா. என்னை பொறுத்தவரை நீங்கள் தெய்வம். மாலதி மௌனமாக நின்றாள். டிரைவரை அழைத்து மாலதியை காரில் ஏற்றினார் குழந்தையுடன். கார் கிளம்பியது. எல்லாரும் சண்முகத்தையே பார்த்து நின்றனர். தினேஷின் செயல் மாலதி என்ற பெண்ணால் அப்பாவுக்கு தெரிந்துவிட்டது. இனியும் அந்த அயோக்கியனை கட்டி வைக்க மாட்டார். அவள் மனது எதையெதையோ நினைக்க தோன்றியது. காவியா கமலவேணியை பார்க்க கமலவேணி மகளை அணைத்து மடியில் படுக்க வைத்தாள். சண்முகம் வெளியே வந்தார். ஆனந்த் ஹாலில் சிரித்து பேசி கொண்டிருந்தான். வாப்பா ஆனந்த் என்று அழைத்தார். பழமாபுரம் வரைக்கும் போகணும். நீ மட்டும் கார் எடுத்துட்டு வா, போயிட்டு வரலாம். காரை எடுத்தான். கமலவேணியிடம் ஒரு வேலையாக போகிறேன், சீக்கிரம் வந்துடுவேன் என்று கிளம்பினார். தார் ரோட்டை விட்டு மண் ரோட்டில் புழுதி பறக்க சென்ற கார் பழமாபுரம் கிராமத்தில் நுழைந்தது. விவேக்கோட வீடு எங்கே இருக்கு? வழியை சொன்னார். வீட்டு முன் கார் நின்றது. இறங்கினார்கள். விவேக் எதேச்சையாக வெளியே வந்தவன் கண்டதும் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்கிற பயத்துடன் நின்றான். விவேக் தெரியலையா? தெரியும் சார். காவியாவோட அப்பா. உங்களை 3 முறை பார்த்திருக்கேன். வீடு ஓடு வைந்து குறுகலான அறைகளுடன் இருந்தது. ஏழ்மையை காட்டியது. நாட்காலிகளை எடுத்து போட்டான். அமர்ந்தார்கள். அந்த நேரம் விவேக் அம்மா அப்பாவும் வந்தனர். யார் இவர்? எதற்கு வந்தார்? ஒன்றும் புரியவில்லை. வாங்க என வரவேற்றனர். காவியா என்னோட படிச்சால்ல, அந்த பொண்ணோட அப்பா என்று அறிமுகப்படுத்தினான். அப்படியா? புரிந்து கொண்டனர். என்னங்க சமாச்சாரம்? நல்ல சமாச்சாரம்தான். விவரங்களை சொன்னார். ஐயா, நாங்கள் ஏழைங்க. மலைக்கும் அவடுக்கும் எவ்வளவு வித்தியாசம், அதை போல இருக்கோம். யோசிச்சு சொல்கிறோம் என்று விவேக்கை பார்த்தார்கள் பெற்றவர்கள். நான் தான் அப்பவே சொன்னனே, என் பொண்ணை கட்டிக்கிட்டா நீங்களும் பணக்காரங்க தான். யோசிக்க நேரம் ஏதுங்க? சம்மதம் சொல்லுங்க. விவேக், நீ என்ன சொல்றா? அவன் அமைதியாக நின்றான். சண்முகம் முத்துசாமியின் கைகளை பிடித்தார். என் மகளோட வாழ்க்கை உங்கள் மகன் கையில் தான் இருக்கு. சம்மதம் சொல்லுங்க என்றார். சண்முகம் 50 வருட வாழ்க்கையில் இதுபோல கெஞ்சியதும் கேட்டதும் இல்லை. மகளுக்காக இறங்கி வந்து விட்டார். ஐயா, கையை விடுங்க. எங்களை போய் இப்படி கெஞ்சுவது எங்கள் மனசுக்கு சங்கடமாக இருக்குங்க. நீங்கள் நல்ல முடிவு சொல்லுங்க. சரிங்க, விவேக்குக்கு காவியாவை திருமணம் செய்துக்கிறோம். ஆனந்த கண்ணீர் வடிந்தது சண்முகத்துக்கு. ஆனந்த் காவியாவின் அப்பா நிலையை பார்த்து கலங்கி போனான். சரிங்க, போயிட்டு வரோம். அதிகாலையில் கார் அனுப்புகிறோம். ஜவுளி கடையில் போய் வேண்டிய துணிகளெல்லாம் எடுத்துட்டு வாங்க. கையெடுத்து கும்பிட்டு புறப்பட்டார். வழி அனுப்பி வைத்துவிட்டு மூவரும் உள்ளே வந்தனர். விவேக், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது என்றாள் அம்மா. எல்லாம் உங்களால் தானே? அம்மாவின் மடியில் சிறுபிள்ளையாய் சாய்ந்தான். அப்பா முத்துசாமி பார்த்து பூரிப்படைந்தார். சண்முகத்தின் வீட்டில் காவியா இப்போது புதுப்பொலிவுடன் மகிழ்ச்சியாக அலங்காரம் செய்து கொள்ள தொடங்கினாள். இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.